नमः। अथ तृतीयोऽध्यायः 21 श्लोकः। ऋतुतेन तव अद्यैव नागमिष्यति कामिनी वृथा शोचसि पृथ्वीश योगयुक्तः भव अधुना। ருதித்தேன தவ அத்தியைவ நீ இப்போ அழுது இப்போ பகவான் பேசிட்டு இருக்காரு அந்த ராஜாட்ட. ராஜா தாளத்வஜன் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு பொண்டாட்டி காணமேன்ட்டு. அதனால நீ வந்த மாதிரியே போயிட்டாவா, எப்படி வந்தாலும் அப்படியே போயிட்டா. நீ இப்போ அழறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ருதித்தேன தவ அத்தியைவா இன்னைக்கு நீ அழுத காரணத்தினால அவள் வரப்போகிறதில்ல. நான் அகமிஷதி காமினி அழுதாலும் குளிச்சாலும் வரப்போகிறது இல்லை. அவள் போனவளே அந்த காமினி உன்னோட ஒய்ஃப் வரமாட்டான். விருதா சோச்சசி பிருத்வீஷா பூமிக்கு தலைவனே ராஜாவே நீ எதுக்கு வேஸ்ட்டாக இப்படி கவலைப்படுறாய்? சோச்சசின்னு கவலைப்படுறாய். யோகயுக்தகா பாபாவதுனா அப்படியே யோகத்தில் இரு. அதாவது என்னது பக்தி யோகத்தை பகவானை பிடிச்சிக்கோ. எதுக்கு நீ இந்த மாதிரி இந்த பொண்டாட்டின்னு அலையிற? விஷய வாசனை எடுத்து வெளியில் போட்டு பகவான் அட்வைஸ் பண்ணுறான். ऋदितेन तव अद्यैव न आगमिष्यति कामिनी वृथा शोचसि पृथ्वीश योगयुक्तो भव अधुना। भोगः कालवशाद्येति तथैव प्रतियाति च न अत्र शोकः तु कर्तव्यः निष्फले भववर्त्मनि। காலவசாத் ஏத்தி போகக உனக்கு காலம் நல்ல காலம் இருந்தானா போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த காலத்தில் எது கிடைக்கணுமோ அது காலத்துக்கு உட்பட்டது. அதனால காலவசத்தில் தான் அந்த போகமெல்லாம் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி காலம் சரியில்லைன்னா ததைவ பிரதியாத்தி போயிடும். அது உனக்கு இப்போ நல்ல போகத்தை அனுபவிக்கிற காலம் இல்லைன்னு அந்த போகங்கள்லாம் போயிடும். நான் அத்தனை சோகத்து கர்த்தவியக்கா அதனால வரும்போது அனுபவிச்சுக்கணும், போகிற வச்சு விட்டுடணும். அதில் போய் சோகப்படக்கூடாது. நிஷ்பலே பவவர்த்தமானது இந்த சம்சாரத்திலே இது நிஷ்பலமானது, ஒரு பிரயோஜனம் கிடையாது, பலன் இல்லாதது. எப்போவுமே ஒரு சுகம்னு அடுத்து துக்கம் வரும், மாறி மாறி தான் வரும். அதனால இந்த சம்சாரம் எப்போதுமே பலன் உள்ளது கிடையாது. அதில் போய் நீ சோகப்படாதே நான் அட்வைஸ் பண்ணுறேன். भोगः कालवशात् एति तथैव प्रतियाति च न अत्र शोकः तु कर्तव्यः निष्फले भववर्त्मनि। न एकत्र सुखसंयोगः दुःखयोगः तु न एकतः घटिकायन्त्रवत् कामं भ्रमणं सुखदुःखयोः। ஏக்கத்திரன்னா ஒரே இடத்துல, அதாவது ஒரே இடத்துல எப்போதும் சுகமே இருக்கும்னு நீ நினைக்காதே. எப்போதும் ஒரு இடத்துல சுகமே இருக்கும்னு சுக சம்யோகம் அப்படி இருக்காது. அதே மாதிரி எப்போதும் துக்கமும் இருக்காது. ஸோ ஏக்கத்தகன்னா ஒரே மாதிரி வரிசை துக்கம் அப்படி வந்துட்டே இருக்காது, அதுவும் கிடையாது. துக்க யோகமும் அப்படி கிடையாது. கடிகா யந்திரவத்து ஒரு கிளாக்கு மேலே போகும் கீழே வரும், அப்படி மாறிண்டே இருக்கும், காலம் மாறிண்டே இருக்கும். அதனால அது இந்த இது கிளாக்கு மாதிரி மாறி மாறி சுகமும் துக்கமும் பிரமணம் காமம் பிரமணம் சுற்றி வரும். சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். न एकत्र सुखसंयोगो दुःखयोगः तु न एकतः घटिकायन्त्रवत् कामं भ्रमणं सुखदुःखयोः। राधे कृष्ण मैम। मनः कृत्वा स्थिरं भूप कुरु राज्यं यथा सुखम् अथवान्यस्य दायादे वनं सेवय साम्प्रतम्। மனக ஸ்திரம் கிருத்வா நீ மனசை ஸ்திரப்படுத்திக்கோ. இப்போ பொண்டாட்டி இல்லைங்கிறத நீ நல்லா புரிஞ்சுடு, மனசை ஸ்திரப்படுத்திக்கோ. பூப ஹே ராஜா குரு ராஜ்யம் யதா சுகம் போய் ராஜ்யத்தை ஆளு, பழைய மாதிரி ராஜ்யத்தை நல்லா ஆண்டு சுகமாக இரு. அல்லது தாயாதே நெசியா நெசியா அந்த ராஜ்யத்தை நீ தாயாதிக்கு விட்டு கொடுக்குறது இது பிள்ளைக்கு தான். பிள்ளையே தாயாதி தான், நமக்கு எல்லாம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தாயாதின்னு ஜென்ரல் நேம். ஸோ உன் பிள்ளைகிட்ட நீ ராஜ்யத்தை ஒப்படைச்சிவிட்டு வனம் சேவைய சாம்பிரதம் வானப்பிரஸ்தாசிரமத்துக்குள்ளே போயிடு. இப்போது நவ் சாம்பிரதம்னு நவ் நீ போய் கிளம்பி போயிடு, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போ நான் அட்வைஸ் பண்ணுறேன். मनः कृत्वा स्थिरं भूप कुरु राज्यं यथा सुखम् अथवान्यस्य दायादे वनं सेवय साम्प्रतम्। दुर्लभः मानुषः देहः प्राणिनां क्षणभङ्गुरः तस्मिन् प्राप्ते तु कर्तव्यं सर्वदा एव आत्मसाधनम्।
ஸோ துர்லபக மனுஷ தேக மனித பிறவிங்கிறதே ஒரு ரொம்ப துர்லபமானது, சீக்கிரம் கிடைக்காது. மனித பிறவி கிடைக்கிறது நல்ல புண்ணியம் பண்ணி தான் மனித பிறவி கிடைக்கிறது. ஸோ பிராணினாம் க்ஷணபங்குரக, அந்த மனித பிறவியும் ரொம்ப ஒரு க்ஷணம் தான், அவ்வளோ சீக்கிரம் போயிடும். ஆயுசுங்கிறது ரொம்ப நிலையாக இருக்காது. அதனால க்ஷணபங்குரமான தேகம்தான், அது எப்போது இருக்குன்னு சொல்ல முடியாது. அது தஸ்மின் பிராப்தே, அப்படி ஒரு தேகம் கிடைச்ச போது சர்வதா ஏவ ஆத்ம சாதனம் கர்த்தவியம்னுட்டார். நீ ஆத்மாவை பற்றி சிந்திக்கணும். நமக்கு நல்லது எது, நமக்கு நன்மையை பயக்கக்கூடியது, ஆத்மாவுக்கு சாதனம் என்னது, சித்தி கிடைக்கக்கூடியது, பலனை தரக்கூடியது. அப்படிப்பட்ட கல்யாணமான விஷயங்களை தான் நீ யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி இந்த லோகத்தில் உயண்டுன்னு இருக்காதே. ராதே கிருஷ்ணா மேம். ராதே கிருஷ்ணா. दुर्लभः मानुषः देहः प्राणिनां क्षणभङ्गुरः तस्मिन् प्राप्ते तु कर्तव्यं सर्वथैवात्मसाधनम् जिह्वा जिह्वा उपस्तरसः राजन् पशुयोनिषु वर्तते ज्ञानं मानुषदेहे वै न अन्यासु च कुयोनिषु. जिह्वा उपस्थ रसம்னா அது செக்ஸ் லைஃப்னு அர்த்தம், செக்ஷுவல் இது ப்ளஷர்னு அர்த்தம். ஸோ இந்த செக்ஷுவல் இது அனிமல்ஸுக்கு இருக்கேன். ஸோ மனிதனுக்கு இதுக்கு மேலே ஒரு புத்தியை பகவான் கொடுத்துருக்கார். ஸோ அதனால இந்த செக்ஷுவல் லைஃப் பசுயோனிஷு ஒருத்ததே, பசு பிறவியாக எடுத்தவாளுக்கு இந்த அனிமல்ஸ் லைஃப்பில் கூட அதெல்லாம் இருக்குது. ஸோ ஞானம் மானுஷ தேகே, ஆனால் மனிதனுக்கு தான் இந்த 6வது அறிவை ஞானத்தை கொடுத்துருக்கார் பகவான். ஸோ தேகே ந அந்யாசு, வேறு எந்த பிறவிலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஞானம் சிந்தித்து பார்க்குற ஞானம் இந்த எந்த ஒரு அனிமல் லைஃபோ கிருமிகள்ட்டோ எதுட்டுமே அது கிடையாது. கூயோனிஷு, அதெல்லாம் கீழான யோனிகள், கீழான பிறவிகள். அந்த பிறவிகள்ட்டெல்லாம் இந்த ஞானம் பகவான் கொடுக்கலை. जिह्वा उपस्तरसः राजन् पशुयोनिषु वर्तते ज्ञानं मानुषदेहे वै न अन्यासु च योनिषु. तस्मात् गच्छ गृहं त्यक्त्वा शोकं कान्तासमुद्भवं माया इयं भगवत्याः तु यया सम्मोहितं जगत्. ஆகவே தஸ்மாத், ஆகவே கச்ச கிரகம், வீட்டுக்கு போ. தெக்வா சோகம், சோகத்தை விட்டுட்டு இங்கே விட்டுட்டு கிளம்பிப்போ. காந்தா சமுத்பவம் துக்கம், அதாவது காந்தாவை இழந்துட்டோம், ஒய்ஃபை இழந்துட்டோம் அப்படிங்கிற துக்கத்தை இங்கே விட்டுட்டே போயிடு. பகவத்யாக மாயா இயம், இது தேவி பகவதியோட மாயை தான்ப்பா, புரிஞ்சுக்கோ. உலகத்தில் இதெல்லாம் மாயை. ஸோ தூ யயா சம்மோகிதம் ஜெகத், இந்த மாயை தான் உலகத்தை எல்லாத்தையும் மோகத்தில் ஆட்டி வைக்கிறா மாயாகப்பட்ட பகவதி. அவளோட மாயைங்கிறத புரிஞ்சுண்டு துக்கத்தை விட்டுட்டு போ. तस्मात् गच्छ गृहं त्यक्त्वा शोकं कान्तासमुद्भवं माया इयं भगवत्याः तु यया सम्मोहितं जगत्. नारद उवाच इत्युक्तः हरिणा राजा प्रणम्य कमलापतिं कृत्वा स्नानविधिं सम्यक् जगाम निजमन्दिरम्. ஸோ நாரதர் இப்போ வியாசத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் இந்த கதையை. ஹரிணா இத்தியுக்தக, அப்போ ஹரி விஷ்ணு இவ்வளோ எல்லாம் ராஜாட்ட சொன்ன உடனே பிரணம்ய கமலாபதிம், ராஜா என்ன பண்ணார், நமஸ்காரம் பண்ணுறார். கமலாபதியும் லக்ஷ்மியோடைய கணவனான விஷ்ணுவை வணங்கி ஸ்நான விதியும் கிருத்வா, எப்படி ஸ்நானம் பண்ணணுமோ அவபிரத ஸ்நானம் மாதிரி பண்ண வேண்டியதா. இப்போ இது துக்கம், பொண்டாட்டி காணும், அவன் தண்ணியோடு போயிட்டான்னு நினச்சிக்கிறார். ஏன்னா அவன் குளிக்கலாம் போனான். ஸோ அதனால் தண்ணியோடு போயிட்டான்னு நினச்சிட்டு அவளுக்கு வேண்டி ஒரு ஸ்நானத்தை பண்ணுறார். ஸ்நான விதியும் கிருத்வா சமயக் ஜகாம நிஜமந்திரம், நன்றாக தன்னுடைய வீட்டுக்கு, நிஜமந்திரம் தன்னுடைய வீடு, மந்திரம்னா இங்கே கோவில் கிடையாது, வீடு, தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போனார். இது கொஞ்சம் லவுடா நல்லா இருக்கு, இந்த சவுண்டு நல்லா இருக்கு. தத்வா ராஜ்யம் ஸ்வபௌத்ராய प्राप्य निर्वेदम् अद्भुतं वनं जगाम भूपालः तत्त्वज्ञानम् अवापच. ஸ்வபௌத்ராய, ஸோ பௌத்திரன பேரன், ஸோ பேரன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சாராம். தத்வா கொடுத்துட்டு நிர்வேதம் அத்புதம் பிராப்பியா, ரொம்ப வைராக்கியம் வந்துடுது. என்னடா உலகம், என்ன எல்லாமே நீர்க்குமி போல் வந்து போகிறது எல்லாம் ஒன்றும் லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துடுது அவருக்கு. ஸோ நிர்வேதம்னா வைராக்கியம் அடைந்தார், பிராப்பியா அடைந்து வனம் ஜகாம
அவ்வளோதான், கிளம்பி போயிட்டார். பூபாலக தத்துவஞானம் அவாபச்ச, அங்கே போனதுக்கப்புறம் பகவானுடைய இந்த பிரம்மஞானத்தை அவர் அடைந்தார். गते राजनी अहं वीक्ष्य भगवन्तम् अदोक्षजं तम् अब्रवं जगन्नाथं हसन्तं मां पुनः पुनः. ஸோ ராஜனி கதே, அந்த ராஜா சென்ற பிறகு தன்னுடைய பேலஸ்க்கு அவர் போனதுக்கு அப்புறம் நாரதர் சொல்கிறாருங்க, நான் பார்த்தேன் பகவந்தம் அதோக்ஷஜம், நான் பகவானை பார்த்து, அதோக்ஷஜம்னு நம்மளுடைய ஹிருஷிகங்கள் எல்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் தன்னோடு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பகவான் அப்படி, அதனால அவருக்கு அதோட்சஜன்னு பேர். அத உச்சஜக. ஸோ உச்சன்னு சொன்னாலே இந்திரியங்கள். ஸோ அதெல்லாம் அவரோட கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கார், அவரோட கீழே வச்சுட்டுருக்கார் அவர், அதனால அதோக்ஷஜான்னு பகவான் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட பகவானை நான் பார்த்து ஜெகநாதம், ஜெகத்துக்கே நாதனானவரை ஹசந்தம் மாம் புனப்புனக, என்னை பார்த்து சிரிக்கிறார் அவர், என்ன மாயையில் மாட்டிண்டியாங்கிற மாதிரி அப்படி ஹசந்தம். ஓ சாரி, இவர் சிரிக்கிறார். இவர் நான் இப்படி போய் பெண்ணாக பிறந்துட்டேனேன்னு இவருக்கே வெக்கமாக இருக்குது பகவானை பார்க்கறல, இப்போ தான் இவரை கவனிக்கிறார். ஸோ அப்படி நான் சிரித்து கொண்டிருக்கிற என்னை பார்த்து புனப்புனக தம் அப்ரவன். ஸோ இவர் தான் அவர், நான் சிரிச்சுட்டு இருந்தேன். மாம் ஹசந்தம், என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய தம் அப்ரவம், அவரை பார்த்து நான் சொன்னேன். இவர் வெக்கத்தோடு சிரிக்கிறார், பெண்ணா பிறந்து மாயையில் மாட்டின்றதை நினச்சிட்டு சிரிக்கிறார். அப்படி நான் என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவரை தம் அப்ரவம், அந்த விஷ்ணுவை பார்த்து நான் பேசினேன் அப்படிங்கிறார். கதே ராஜனி அஹம் வீக்ஷ்ய பகவந்தம் அதோக்ஷஜம் தம் அப்ரவம் ஜகநாதம் ஹசந்தம் மாம் புனः புனः. वञ्चितः अहं त्वया देव ज्ञातं मायाबलं महत् स्मरामि चरितं सर्वं श्रीदेहे यत्कृतं मया. தேவ, ஹே தேவனே, வஞ்சிதோகம், என்னை வஞ்சிச்சுட்டியேப்பா, இப்படி என்னை கொண்டு பெண்ணால் ஆக்கி இப்படிலாம் பண்ணிட்டியே. மாயாபலம் மகத்து ஞாதம், எனக்கு புரிஞ்சுடுத்து. ஞாதம்னா அறிந்தேன், மாயோட பலம் ரொம்ப ஜாஸ்திங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுடுத்து. சரித்தம் சர்வம் ஸ்ரீதேகே, அதாவது நான் ஸ்ரீதேகத்தில் இருக்கும்பொழுது என்னுடைய சரித்திரம் எப்படியெல்லாம் இருந்தது, குழந்தைய பற்றேன், பேரனை பற்றேன், எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படிங்கிற சரித்திரத்தை எல்லாமே ஸ்மராமி, எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் இருக்குது. எத்கிருத்தம் மையா, நான் என்னென்ன பண்ணினேன் பெண் தேகத்தில் இருந்து கொண்டு, அப்படிங்கிற அந்த மாயையெல்லாம் நான் இப்போ எனக்கு தெரியறதுன்னு சொல்கிறேன். वञ्चितः अहं त्वया देव ज्ञातं मायाबलं महत् स्मरामि चरितं सर्वं श्रीदेहे यत्कृतं मया. ब्रूहि मे देवदेवेश प्रविष्टः अहं सरोवरे विगतं पूर्वविज्ञानं स्नानात् एव कथं हरे. தேவதேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, ப்ரூஹிமே, எனக்கு சொல்லுங்க நீங்கள் இப்போ. சரோவரே பிரவிஷ்டோ அகம், நான் ஏதோ குளிக்க போனேன், நீங்கள் சொன்னேன்னு நான் பிரவிஷ்டகன்னு உள்ளே நுழைந்தேன். அந்த நீர்நிலையில் குளிக்கிறதுக்கு நான் உள்ளே போனேன். ஸோ ஸ்நானாதேவ, நான் குளித்த உடனேயே பூர்வ விஜானம் வி கதம், என்னோட அறிவெல்லாம் காணாமல் போயிடுத்து. என்னாச்சு அப்போது, இப்போ எனக்கு ஸ்ரீதேகத்தில் பண்ணுறதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி நாரதா இருக்கிறது ஏன் ஞாபகம் இல்லாமல் போச்சு. கதம் ஹரே, எப்படி ஆச்சு அப்படி, எனக்கு பூர்வ விஜானம் எல்லாம் மறைஞ்சு போனது எந்த காரணத்தினான்னு கேட்குறேன். ब्रूहि मे देवदेवेश प्रविष्टः अहं सरोवरे विगतं पूर्वविज्ञानं स्नानात् एव कथं हरे. राधे कृष्ण मैम. योषित्वेहं समासाद्य मोहितः अहं जगद्गुरो पतिं प्राप्य नृपश्रेष्ठं पुलोमि वासवं यथा. ஸோ யோஷித் தேகம், யோஷித்னா பெண், ஒரு பெண் தேகத்தை அடைந்து சம் ஆசாத்தியா நன்றாக அடைந்து ஜகத்குரு, ஹே ஜகத்துக்கெல்லாம் குருவே, மோகிதகாகம், நான் ரொம்ப மோகத்தில் மாட்டின்னுட்டேன் இப்படி மாயையில். நிருபஸ்ரேஷ்டம் பதிம் பிராப்பிய, ஒரு நிருப ராஜா, சிரேஷ்டமான ஒரு ராஜா தாளத்வஜனை கணவனாக அடைந்து, பதியாக பிராப்பிய அடைந்து, புலோமி வாசவம் யதா, எப்படி புலோமியாகப்பட்டவள், புலோமி இந்திராணி, இந்திராணிக்கு ஒரு இந்திரன் கிடைச்ச மாதிரி நான் அப்படி சந்தோஷமாக அந்த ராஜா கூட வாழ்ந்தேன்.
देहं समासाद्य मोहितः अहं जगद्गुरो पतिं प्राप्य नृपश्रेष्ठं पुलोमि वासवं यथा मनः तदेव तच्चित्तं देहः स च पुरातनः लिङ्गं तदेव देवेश स्मृतेः नाशः कथं हरेः ஸோ ததேவ மனக ஸோ அதே மனசு தான். ஏன்னா மனசு ஒன்று மாறாது, மனசு அப்படியே இருக்க போகிறது. தச்சித்தம் அதே நினைப்புகள், அந்த சித்தம்னா வாசனைகள், உள்ளுக்குள்ளே என்ன நினைப்புகள் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. தேகக புராத்தனக அதுவும் மனித உடல் தான். இது வந்து வேறு யோனியில் ஒன்றும் இல்லை, சிங்கமோ புலியோ ஒன்றும் ஆகலை, நான் மனித உடலில் தான் வந்தேன். ஸோ மனசு அதே, சித்தமும் அதே பழைய தேக மனித உடல். லிங்கம் ததேவ, லிங்கம்னா இது அந்த லிங்க சரீரம், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு லிங்க சரீரம் தான், வாசனைகளோடு வரக்கூடிய சரீரம் தானே அது. அந்த லிங்கமும் இருக்கக்கூடியது. ஹே தேவேஷ ஸ்மிருதேகே நாசக கதம் ஹரே. ஒரு மரணம் மாதிரி ஆயிடுத்தேன். நார்மலாக ஒரு மரணம் ஆனதுக்கப்புறம் தேகம் வேறு தேகம் வரும்போது நமக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் போயிடும். வேறு தேகத்தில் அந்த லிங்க தேகம் மட்டும் உள்ளே புகுந்து பழைய வாசனைகளை கொண்டு கர்மத்துக்கு அடிப்படையில் பிறப்போம். வேற சிங்கம் அப்படி இல்லை, வெறும் ஒரு குளிச்சிருக்காரு அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஸ்மிருதி, என்னுடைய ஞாபகம் எல்லாம் காணாமல் எடுத்தேன். எப்படி ஹரியே கேட்குறார். हरे स्मृतेः नाशः स्मृतेः नाशः कथं हरे हरेः विस्मयः अयं महान् मे अत्र ज्ञाननाशं प्रति प्रभो कथय अद्य रमाकान्त कारणं परमं च यत्. பயங்கர விஸ்மயம், ஆச்சரியமானது இது. எப்படியாக்க எனக்கு இப்படி ஞாபகம் போயிடுது. மகான்மே அத்திரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா. ஞான நாசம் பிரதி என்னுடைய ஞானமெல்லாம் போயிடுது. நான் நாரதர்கிற நினைப்பு கூட போயிடுது. எனக்கு அந்த ஞானம் எப்படி போயிடுது அதை நினச்சி எனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிரபு சொல்கிறார். கதையா அத்தியா நீங்கள் சொல்லுங்க. இப்போ ரமாகாந்தா, ரமாவின் கணவனே ஹே விஷ்ணு, காரணம் பரமம் தயத்து, என்ன காரணம், பரமமான அந்த காரணம் என்ன, என்னுடைய ஞானம் போகிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்க. विस्मयः अयं महान् मे अत्र ज्ञाननाशं प्रति प्रभो कथय अद्य रमाकान्त कारणं परमं च यत्. नारी देहं मया प्राप्य भुक्ता भोगाहि अनेकशः सुरापानं कृतं नित्यं विधिहीनं च भोजनं. ஸோ ஒரு பெண் தேகம், நாரி தேகம், ஒரு பெண் தேகத்தை அடைந்தேன். அப்புறம் போகா புக்தா அநேக பலவிதமான போகங்கள், பல போகங்களை நான் அனுபவித்தேன். ஸோ அனுபவித்தேன். சுறாபானம், ஐயோ தேவையில்லாமல் ராஜா கூட இருந்துட்டு அவரோட இந்த சுறாபானம் எல்லாம் வேறு நான் குடித்தேன். ஸோ அதெல்லாம் வேறு பண்ணினேன், நான் நித்தியமே பண்ணிட்டு இருந்தேன். விதிஹீனம் ச போஜனம், விதிப்படி சாப்பிடல, ஒரு சத்துவ ஆகாரத்தை சாப்பிட்டோமா அதுவும் இல்லை. இப்படி ஒரு போகத்தை நான் அனுபவிச்சேனே அப்படின்னு விஷ்ணுவை பார்த்து கேட்குறார் நாரதர். मया तदेव न ज्ञातं नारदः अहम् इति स्फुटं जानामि अद्य यथा सर्वं विविक्तं न तथा तदा. ஸோ ததேவ ந ஞாத்தம், எனக்கு புரியவே இல்லை, எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு அறியலை. நான் நாரதன்கிறதே எனக்கு மறந்து போயிடுது. நாரதகா அகமிதி ஸ்புடம், ஸ்புடம்னா கிளியராக எனக்கு நாரதர், நான் நாரதராக இருந்தேங்கிற ஞாபகம் துளி கூட எனக்கு இல்லை, அந்த ஞானம் இல்லை. ஆனால் இன்னைக்கு சர்வம் விவிக்தம், நான் பெண்ணாக இருந்தேன், போகத்தை அனுபவித்தேன், இவ்வளோ எனக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா. இன்றைக்கி குளிச்ச உடனே அந்த ஞாபகம் போலியே, பெண்கிற ஞாபகம் போலி எனக்கு. ஸோ சர்வம் விவிக்தம் கிளியர்லி ஜானாமி அத்தியா, இன்னைக்கு எனக்கு தெரியறது. ந ததா ததா, அப்போ ததானா அப்போ, ந ததா இப்போ எனக்கு தெரியற மாதிரி அப்போ எனக்கு தெரியலேங்கிறார். மாயாதனேவ ந ஞாதம் நாரதः அகம் இதி ஸ்புடம் ஜானாமி அத்ய யதா சர்வம் விவிக்தம் ந ததா ததா. विष्णुः उवाच पश्य नारद मायावी विलासः अयं महामते देहेषु सर्वजन्तूनां
दशाभेदा हि अनेकशः. ஸோ விஷ்ணு சொல்கிறார் நாரதர்க்கு, பாரு மாயாவி விலாசம், இது மாயையோட காரியம், அதோட விளையாட்டு, உங்கள்கிட்ட விளையாடி இருக்கு இந்த மாயை. அயம் மகாமதே, பண்டிதரே தெரிஞ்சுக்கோ, இது மாயையோட விலாசம், விளையாட்டு. சர்வஜந்தூனாம் தேகேஷு, எல்லாருடைய தேகங்களையும் அவஸ்தை இருக்குல்லையே, அவஸ்தாத்ரயம் சொல்கிறோம் இல்லையா, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, அப்படி 3 நிலைமை, தசாபேதாகி அநேக சக. ஸோ பலவிதமான நிலைமைகள் மாறக்கூடிய 3 நிலைமை, 4 நாள் உண்டு, துரியம்னு ஒன்று சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்படி நிலைமைகள் இருக்கின்றன எல்லாருடைய தேகத்திலையும். அப்போது சொப்பனத்தில் பார்த்துறது அடுத்த நாள் காலம்புற ஞாபகம் இருக்குது இல்லையா, அப்போ சொப்பன தசையை கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். विष्णुरुवाच पश्य नारद मायावी विलासः अयं महामते देहेषु सर्वजन्तूनां दशाभेदा हि अनेकशः. जाग्रत् स्वप्न सुषुप्तिश्च तुरीया देहिनां दशा तथा देहान्तरे प्राप्ते सन्देहः कीदृशः पुनः. ஸோ ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி, அதாவது ஜாகிரத்னா விழிப்பு, காலம்பரம் இருக்கிறத ஃபுல்லாக வீழ்ச்சின்னு இருக்கும், அப்போ அது ஒரு நிலை நம்மளோடது, விஸ்வன்னு நம்மளுக்கு இப்போ பேர். அப்புறம் சொப்ன தசை, சொப்ன தசைன்னு தூங்க படுக்க போகிறோம், அப்படியே மனசு மட்டும் ஆப்ரேட் ஆகுது, மனசே உலகத்தையே சிருஷ்டி பண்ணிடுறது, உள்ளுக்குள்ளே உட்காந்து சிருஷ்டி பண்ணுறது. ஸோ அது சொப்ன தசை. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்பில் போய்ட்றோம், எதுவுமே இல்லை, மனசுங்கிறது ஒன்றும் இல்லை, புத்தி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு டீப் ஸ்லீப்பு. 4வதாக ஆத்மான்னு சொல்கிறது இல்லையா, துரியாங்கிறது ஆத்மா, அது 3 திசையிலையும் இருக்கக்கூடியது. துரியா 4வதுன்னு சொன்னால் கூட இந்த ஆத்மா ஜாகிரத்துலேயும் இருக்குது, ஆத்மா சொப்பனத்துலேயும் இருக்குது, தூங்கு டீப் ஸ்லீப்லேயும் ஆத்மாங்கிறது இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய 4வது நிலைமையான ஆத்மா. ததா தேகாந்தரே பிராப்தே, அதனால தேகத்தை மாறி, தேகாந்திரம் இந்த நிலைமை மாறுறது மாதிரி தான் அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்கிறாரு, இப்படி நிலைமை மாறுறது மாதிரி தான் இந்த தேகத்தில் இந்த நிலைமைகள் மாறுறது மாதிரி தான் உன்னோட தேகம் மாறி இருக்கு. அது கிடைச்சதுனால உனக்கு என்ன சந்தேகம்னு கேட்குறாரு. இப்போ சந்தேக கிரீதிஷக புனக, அதில் என்ன சந்தேகம் அப்படின்ட்டு ரொம்ப என்ன பகவான் பேசுகிறல கூடமாக பேசுவான், தேவர்கள் பேசுகிறல நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், உனக்கு நீ அந்த நல்ல சமயத்தில் நீ சொப்பன தசையில் இருந்தேன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான்னு, அவ்வளோதான் நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணணும். सुप्तः नरः न जानाति न शृणोति वदति अपि पुनः प्रबुद्धः जानाति सर्वं ज्ञातम् अशेषतः. சுப்தக நரக, நல்லா தூங்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு நர்ஸ் ஜானாத்தி நர்ஸ் சுண்ணோத்தி, அவனுக்கு எதுவும் தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. நர்ஸ் சுண்ணோத்தி, ஒன்றும் காது கேட்காது அவனுக்கு. அப்போ அந்த சமயத்தில் ஒன்றும் பேச மாட்டான்னா, வதத்தி பேச மாட்டான். புனகா பிரபுத்தகா, ஆனால் எழுந்ததுக்கப்புறம் எல்லாம் திரும்பி வந்துடுது. ஜானாதி சர்வம், என்னது நேற்றுக்கு என்ன பண்ணோம் எல்லாமே ஞாபகம் வருது அவனுக்கு. ஞாத்தம் அசேஷத்தகா, மிச்சம் இல்லாமல் எல்லாமே அவன் அறிந்து விடுகிறான். ஸோ நான் தான் பேசினது சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. राधे कृष्ण मैम. निद्रया चाल्यते चित्तं भवन्ति स्वप्न संभवाः नानाविधा मनोभेदाः मनोभावा हि अनेकशः. ஸோ நித்ரையா சால்யத்தே சித்தம், சித்தம்ங்கிறது அந்த மனசு தூக்கத்தில் சொப்ன சம்பவாகா, அப்படி சொப்னத்தில் வரக்கூடியதெல்லாம் அந்த மனசில் அப்படியே ஒரு படம் போட்டு காட்டுறது, மனமாகப்பட்டது விழிச்சின்னு இருக்கு. தூங்குற சமயத்தில் சொப்பன திசையில் இருக்கும் பொழுது அந்த சொப்பன சம்பவத்தில் எல்லா விதமாக பகலில் பார்த்தது, முந்தின நாளைக்கு பார்த்தது, அப்படி பலது போன ஜென்மத்தில் பார்த்தது கூட இந்த மனசு சித்தத்தில் வச்சுட்டு இருக்குமே, அந்த லிங்க சரீரத்தில் இருக்காது. ஸோ மனசெல்லாம் பார்ட் ஆஃப் லிங்க சரீரம் தான் அது, ஏன்னா சூஷ்மமானது அது. ஸோ அதனால அது எல்லா வாசனைகளும் இருக்கும். ஸோ பார்த்தது எல்லாமே அது சொப்பன சம்பவாக, சொப்பனத்தில் வர்றது எல்லாமே அது மனசில் அப்படியே படம் போல் ஓடின்னு இருக்கும். சால்யத்தையே அது அசையும் மனசு. நானாவிதா மனோபேதாக, ஸோ மனசில் அப்படி விகாரமாக பேதங்களே அது ஏற்படுது. மனசு இட்ஸ் அ கிரியேட்டர். நான் பிரம்மாவோட காரியத்தை மனசு பண்ணும். இப்போ
ஸோ பிரம்மா உலகத்தை சிருஷ்டிக்கிற மாதிரி இது ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கும். ஸோ இதுவே பிரம்மாவை ஆயிடுது அந்த சமயத்தில். ஸோ நான் பலவிதமான மனோவித்தியாசங்களையும் மனோபாவாக மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாமே அந்த சமயத்தில் பலவிதமான எண்ணங்கள் எல்லாம் மனசில் அந்த சமயத்தில் தோன்றும். சொப்பனத்தில் எல்லாமே அனுபவிக்கலாம். பவந்தின்னு முடிக்கணும். அநேகஷக பவந்தி. நித்ரயாச்சார்யதே சித்தம் பவந்தி ஸ்வப்ன சம்பவாஹ நானாவிதா மனோபேதாஹ மனோபாவாஹி அநேகஷः கஜஹ மாம் அந்தும் ஆயாதி ந சக்தஹ அஸ்மி பலாயனே கிம் கரோமி நாமே ஸ்தானம் யத்ர கச்சாமி சத்வரஹ. இப்போ சொப்பனத்தை பற்றி விவரிக்கிறார். சொப்பனத்தில் அவன் ஒருத்தன் பார்க்குறான். என்ன பார்க்குறான்? யானை துரத்துறது. கஜக மாம் ஹந்து மாயாத்தி, என்ன கொல்ற வருது, யானை வருது அப்படின்னு சொப்பனம் தெரியுது. ந சக்தோஸ்மி பலா என்னால் ஓட முடியலையே, என்ன பண்ணுறது? கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன்? நமே ஸ்தானம் எத்திர கச்சாமி சத்வரகா, வேகமாக, சத்வரகன வேகமாக, வேகமாக நான் எங்கே போவேன்? எத்திர கச்சாமி, எங்கே போவேன்? நமே ஸ்தானம், எனக்கு இடமே இல்லையே, யானை வேறு கிட்டக்க வருதே அப்படின்னு சொப்பனத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானா. கஜக மாம் ஹந்து மாயாத்தி ந சக்தஹ அஸ்மி பலாயனே கிம் கரோமி நாமே ஸ்தானம் யத்ர கச்சாமி சத்வரஹ. மிருதம் பிதாமகம் ஸ்வப்னே பஷ்யதி ஸ்வகிருஹ ஆகதம் சம்யோகஹ தேன வார்த்தா ச போஜனம் சஹ மன்யதே. அதான் இன்னொரு சொப்பனம் பார்த்தோம்னா, பிதாமகம் செத்து போன தாத்தா வரார், வீட்டுக்கு வர்ற. ஸோ மிருதம் பிதாமகம் செத்து போன பாட்டா வரார் சொப்பனத்தில். பஷ்யதி ஸ்வகிருஹ ஆகதம், பார்க்குறார், தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்காருன்னு பார்க்குறார். ஸோ பஷ்யதி பார்க்குறார். சம்யோக தேன அவரோட கூடுறார். வாங்க தாத்தா எல்லாம் கூடி பேசி, வார்த்தாம் ச அவளோட பேசிண்டு, போஜனம் சக அவரோடு சேர்ந்து சாப்பிட்டுண்டு, எல்லா சொப்பனத்தில் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி அவன் எல்லாமே நினைக்கிறான். இதெல்லாம் உண்மைன்னு தான் நினைக்கிறான். மன்னியத்தே என்ன அப்படி உண்மையாக அவன் நினைக்கிறான். மிருதம் பிதாமகம் ஸ்வப்னே பஷ்யதி ஸ்வகிருஹ ஆகதம் சம்யோகஹ தேன வார்த்தா ச போஜனம் சஹ மன்யதே. ஸ்மிருத்வா சர்வம் ஜனேப்யஸ்தஹ கலு ஜானாதி ஸ்வப்னே திருஷ்டம் சுகாசுகம் ஸ்மிருத்வா சர்வம் ஜனேப்யஸ்து விஸ்தராத் பிரவததி அபி. பிரபுத்தக அப்படி எழுந்துட்டான். இப்போ சொப்பனெல்லாம் பார்த்து யானையெல்லாம் வந்தா என்ன அடிச்சு வந்து எழுந்துருவான். இதே சொப்பனத்துலேருந்து டபால்னு எழுந்துருந்தோம், நிஜமாக யானை வந்த மாதிரி. ஸோ பிரபுத்தக கலு விழித்து கொண்டவன் சொப்னே திருஷ்டம் ஜானாதி, சொப்பனத்தில் பார்த்ததை அவனுக்கு ஞாபகம் வருது. அது அப்படி உடனே மறந்து போகாது. சிலதெல்லாம் மறந்து போயிடும், சிலதெல்லாம் டக்குன்னு நல்லாவே ஞாபகம் இருக்கும். சுக அசுகம், சுகமானதும் ஞாபகம் இருக்கும், அசுகம். இப்போ இது வந்து சுகம், தாத்தா வந்தார் சாப்பிட்டார்லாம், அதெல்லாம் சுகமாக இருக்குது. இதே யானை துரத்துறது அசுகமாக இருக்குது, நல்லா இல்லை. ஸோ இதெல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்மிருத்வா சர்வம், ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு ஜனேபியகா து விஸ்தராத் பிரவதத்தி அப்பி. அது மட்டும் இல்லை, பார்க்கறது மட்டும் இல்லை, அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவாள் கூப்பிட்டு எப்போ நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் தெரியுமா, அதில் எங்கள் தாத்தா வந்தார் இப்படின்னு நம்ம விஸ்தாரமாக மற்றவாள்கிட்ட பிரவதத்தி அப்பி சொல்லவும் செய்கிறான். स्वप्ने कः अपि न जानाति भ्रमः अयम् इति निश्चयः तथा तथैव विभवः मायायाः दुर्गमः किल. யதா அந்த ததா ததாங்கிறது வருது, யதா ததா ஏவன் அப்படி மாற்றிக்க வேண்டியதான். யதா ததா ஏவ மாயையா விபவக. அதாவது சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இது பொய்ன்னு அவன் நினைப்பேனா, நினைக்க கூட மாட்டான். இதெல்லாம் உண்மையாக தெரியும் அவனுக்கு, அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அப்போ கோபின ஜானாதி, இது பிரமை, இது நம்ம பார்க்குறது பொய், இது உண்மை இல்லைன்னு யாருக்குமே அப்போ தெரியாது. அயமிதி நிச்சயக, ஏன்னா அது மாயை. அந்த மாயினால் அவன் அதெல்லாமே ரியல் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேனே தவிர, யதா இந்த மாதிரி எப்படி அவன் நினைக்கிறானோ அது மாதிரி தான் மாயையாக விபவக, மாயையோட லீலை எல்லாமே ததா ஏவ துர்கமக கில. ஸோ இந்த மாயையோட விளையாட்டு எல்லாமே யாருமே அறிய முடியாது. துர்கமகனது அடையிறதுங்கிறது இங்கே அறியறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ துர்கமக, இந்த மாயோட விளையாட்டை யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது.
स्वप्ने को अपि न जानाति भ्रमः अयम् इति निश्चयः यथा तथा एव विभवः मायाया दुर्लभः किल न अहं नारद जानामि पारं परमदुर्घटं गुणानां किल मायायाः न एव शम्भुः न पद्मजः. நாரதா கூப்பிட்றார், நாரதரே நாகம் ஜானாமி, யார் விஷ்ணு சொல்கிறார், எனக்கும் தெரியாது இந்த மாயோட விளையாட்டை பற்றி டீட்டெயிலாக எங்கிட்ட கேட்டால் எனக்கும் தெரியாது. பாரம் அதோட எல்லை ஐ டோன்ட் நோ. பாரம்னு எல்லை, அதோட எல்லை எனக்கும் தெரியாது. பரமதுர்கட்டம், பரமதுர்கட்டம்னு என்னது, அது தெரிஞ்சுக்கிறது, அதை ஃபுல்லாக நம்ம அறிஞ்சிக்கிறதுங்கிறது எல்லாமே நடக்கவே நடக்காது. கட்டனான்னு சொன்னான்னு நிகழ்ச்சி, அது நிகழ்வு, அது நடப்பது. ஸோ பரமதுர்கட்டம்னு அது நடக்கவே நடக்காது. தெரிஞ்சுக்கணும் நான் முயற்சி பண்ணினாலும் எனக்கு அது நடக்கவே நடக்காது. மாயாயாக குணானாம் கில, அது மாயையோட குணங்கள், அந்த குணங்களையெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க முடியாது. நைவ சம்பு, சம்புன்னு சொல்லக்கூடிய சிவனுக்கும் அது புரியாது. ந பத்மஜக, பத்மத்தில் தோன்றிய பிரம்மாவும் அதை அறிய மாட்டார். ஸோ சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளும் மாயையை பற்றி அறிய மாட்டா. இவாளெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவள் ஆதிபராசக்தியான அந்த மகாமாயா. न अहं नारद जानामि पारं परमदुर्गतं गुणानां किल मायायाः न एव शम्भुः न पद्मजः. कः अन्यः नातुं समर्थः अभूत् मानतो मन्ददीः पुनः माया गुणपरिज्ञानं न कस्यापि भवेत् इह. ஸோ மானத்தக, மானன்னு சொன்னால் அளவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை எடுக்கணும். இங்கே மானன கௌரவம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கோம் நம்ம. இங்கே மானன அளவு. ஸோ மானத்தக, இந்த மாயை இப்படி தான், இவ்வளோ தான், இதோட எல்லை இவ்வளோ தான் அப்படிங்கிற அந்த அளவு. கோ அந்நியக ஞாத்தும், எங்களுக்கே தெரில இந்த மாயோட எல்லை எது, பாரம் எதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது வேறு யாருக்காவது எப்படி தெரியும்? கோ அந்நியக சமர்த்தக ஞாத்தும், அதை அறிவதற்கு சாமர்த்தியம் வேறு யாருக்காவது இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. மந்ததீஹி புனக, எல்லாருமே மந்ததி. எங்களை கம்பேர் பண்ணுறோச்சே, சிருஷ்டி ஸ்திதி பண்ணக்கூடிய எங்களை கம்பேர் பண்ணுறோச்சே, மற்றவாள் எல்லாருமே புத்தி மந்தமாக இருக்குது. அவர்களால் நிச்சயமாக மாயையோட அளவோ எல்லையோ அறிய முடியாது. மாயாகுண பரிஜானம், பரிஜானம்னு நல்ல ஒரு அறிவு. ஸோ அந்த மாயையோட குணத்தோடைய ஒரு ஞானமாகப்பட்டது. ந கஸ்யாபி பவேதிகா, இங்கே பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் யாருக்குமே அந்த அறிவாகப்பட்டது ஏற்பட போவது இல்லை. गुणत्रयकृतं सर्वं जगत्स्थावर जंगमं विना गुणैः न संसारः वर्तते किंचित् अपि अधः. ஸோ சர்வம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம், அதாவது ஸ்தாவரங்கள் மூவிங் அண்ட் நான் மூவிங், அண்ட சராச்சரங்கள் எல்லா முழு அண்ட சராச்சரங்களுமே குணத்ரய கிருத்தம், இந்த குணங்களால் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே குணத்தோடு கூடியவை தான் இந்த உலகம். எல்லாம் படைப்புனாலே குணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அப்படி பண்ணப்பட்டிருக்கிறது. வினா குணைகி, குணங்கள் இல்லாட்டானா சம்சாரங்கிறதே கிடையாது. குணம்னு ஒன்று இருந்தால் தான் சம்சாரமே ஏற்படுறது. வினா குணைகி ந வர்த்ததே, குணங்கள் இல்லாமல் அந்த சம்சாரம் இருக்காது. கிஞ்சிதப்பி அதக, எந்த இடத்துல அண்டா சராசரங்களை எந்த மூலையில் பார்த்தாலும் குணமில்லாத ஒன்று இருந்தால் அது கிடையவே கிடையாது. கிஞ்சிதப்பி அதக, அதகன 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 எடுக்கணும். ஆகவே எதுவுமே கிடையாது. गुणत्रयकृतं सर्वं जगत्स्थावरजङ्गमं विना गुणैः न संसारः वर्तते किञ्चिदपि अधः. अहं सत्त्वप्रधानः अस्मि रजः तमसान्वितः न कदाचित् त्रिभिः हीनः भवामि भुवनेश्वरः. समन्वितः தானே இருக்கு இல்லையா, समन्वितः. ओके, ரைட் ரைட் ரைட். ஓகே. ஸோ அகம் சத்துவ பிரதானோ அஸ்மி, விஷ்ணு சொல்கிறார் நாரதரை பார்த்து, நான் சத்துவ பிரதானமாக தான் இருக்கேன். 3 குணங்களில் என்னோட குணம் சத்துவம். நான் சத்துவ குணத்தோடு இருக்கிறேன். ரஜக தமக சம் அன்விதக, ஆனால் எங்கிட்டையும் ரஜஸ் இருக்குது, தமஸ் இருக்குது.
மூன்று குணங்கள் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்லும்போது எங்கிட்டையும் நிச்சயமாக அந்த ரெண்டு குணம் இருக்கணும். ஆனால் பிரதானமாக என்னோட குணம் என்னென்னா சத்துவம். அதனால தான் ரட்சிக்க முடியுது. ரட்சணத்துக்கு சத்துவ குணம் வேணும். சத்துவ குணம் பிரதானமாக இருக்கிறனால நான் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்டையும் ரஜஸ் இருக்குது, தமஸ் இருக்குது, ரெண்டு குணம் இருக்குது. ந கதாச்சித் திரிபிகி ஹீனக, மூன்று குணம் இல்லாதவர்கள். ஹீனகன இல்லாதவர்கள், அது இல்லாத மூன்று குணங்கள் இல்லாதவர்கள். புவனே ந பவாமி, அப்படி மூன்று குணம் இல்லாதவனாக நான் ஒரு பொழுது இருக்க மாட்டேன். மூன்று குணங்களோடு தான் நான் இருப்பேன். ந பவாமின்னு நான் அப்படி இருக்கவே முடியாது. மூன்று குணம் இல்லாமல் இருக்க முடியாது. புவனேஸ்வரக, புவனேஸ்வரகன்னு பூமிக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரகன்னு இவ மும்மூர்த்திகளே எடுத்துக்கலாம். ஸோ மும்மூர்த்திகள் காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், இது படைக்கும் கடவுள், மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய நாங்களுமே மூன்று குணங்கள் இல்லாமல் யாருமே கிடையாது. நானும் கிடையாதுன்றார். நான் பவாமி. अहं सत्त्व प्रधानो अस्मि रजः तमः समन्वितः न कदाचित् त्रिविहीनः भवामि भुवनेश्वरः तथा ब्रह्मा पिता ते अत्र रजो मुख्यः प्रकीर्तितः तमः सत्त्वसमायुक्तः न ताभ्याम् उज्जितः किल. व्यासरे पिता ते, व्यासरे उन्नुடைய அப்பா பிரம்மா. ஸோ பிரம்மா கூட பிதாத்தே, உன்னுடைய அப்பா பிரம்மா ரஜோமுக்கிய, அவருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி. ஏன்னா அவர் படைக்கிற கடவுள், அவருக்கு ரஜோகுணம் முக்கியமாக இருக்குது. மெயினாக அதான் இருக்குது, பிரகீர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தமஸ் சத்துவ சமாயுக்தம். ஆனாலும் அவர்கிட்டையும் தமோ குணம் உண்டு, அவர்கிட்டையும் சத்துவ குணம் உண்டு, அதுவும் உண்டு. சமாயுக்தக, அதுவும் கூடியவர். ந தாபியாம் உஜ்ஜிதக கில, அவர் அதை விடலை இல்லையா, எனக்கு ரஜோகுணம் மட்டும் போரும் அப்படின்னு ஒரு குணத்தை எடுத்துக்கல இல்லையா. தாபியாம்னா ரெண்டு குணம், மற்ற ரெண்டு குணம் என்னது, தமசும் சத்துவகுணமும். அதை விடாமல் அவர் அதையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். तदा ब्रह्मा पिता ते अत्र रजो मुख्यः प्रकीर्तितः तमः सत्त्व समायुक्तः न ताभ्याम् उज्जितः किल. शिवः तथा तमो मुख्यः रजसत्त्वसमावृतः गुणत्रयविहीनः तु न एव कः अपि मया श्रुतः. சிவன் அதே மாதிரி தமோ முக்கியக, அவருக்கு தமோ குணம் ஜாஸ்தி, அழிக்கிற கடவுள் தமோ முக்கியமாக இருக்கார் அவர். அவரும் ரஜஸ் சத்துவ சமாவர்த்தக, அவருக்கு ரஜோகுணம் தமோ சத்துவகுணம் ரெண்டும் உண்டு. குணத்ரய விஹீனக, குணம் மூன்று குணங்கள் இல்லாதவர்கள். விஹீனக, குணம் மூன்று குணங்கள் இல்லாதவர்கள். கோபி, யாருமே நைவமயா சுத்தக, நான் கேட்டதே கிடையாது. விஷ்ணுவே சொல்கிறார், மூன்று குணங்கள் இல்லாதவர் யாரா ஒருத்தர் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா கிடையாது. நான் ஏவ மயா சுத்தக, அப்படிப்பட்டதான் இருக்கான்னு நான் கேட்டதே கிடையாது. शिवः तदा तमो मुख्यो रजः सत्त्व समावृतः गुणत्रयविहीनः तु न एव कोऽपि मया श्रुतः. तस्मात् मोहः न कर्तव्यः संसारे अस्मिन् मुनीश्वर माया विनिर्मिते असारे अपारे परमदुर्घटे. ஸோ மாயாவி நிர்மித்தே, மாயையால் ஏற்படுத்தப்பட்ட, மாயை இருக்கிறதுனால தான் உலகமே வருது. அந்த சராசரம் மாயை இல்லைன்னா உலகமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாயையால் ஏற்படுத்தப்பட்ட, நிர்மாணம் பண்ணப்பட்ட, அசாரே, சாரமே கிடையாது, இது அப்படி பொய், மித்யா, உலகமே மித்யா, பொய். ஸோ அப்படிப்பட்ட சாரமில்லாத பரமதுர்கட்டே, அதாவது எதுவுமே ஒன்றுமே அது உண்மைன்னு நினச்சின்னு ஏற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட துர்க்கடமான நிகழாத ஒன்று. அபாரே, அதை தாண்டி. தஸ்மாத் மோகக ந கர்த்தவியக, இப்படி இருக்குது. அபாரே, எல்லையே தெரியாது. இந்த மாயையோட எல்லையை பார்க்க முடியுமா? ஏதாவது நமக்கு அதுலேருந்து விடிவு மோட்சம் உண்டா? எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மாயையிலேருந்து மோகக ந கர்த்தவியக, அதை போய் மோகப்படவே கூடாது. நாரதருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ மோகப்படாதே. சம்சாரே அஸ்மின் முனீஸ்வரே, முனிவர்களுக்கு ஈஸ்வரர் நாரதரே, அந்த சம்சாரம் பொய்யானது, நிலையற்றது, அதுக்கு அந்த மாயோடு என்று தெரியாது. அப்படிப்பட்ட சம்சாரத்தில் நீ மோகத்தை அடையாதே. ஸோ இது வரைக்குமே அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ நம்ம எப்படி அது தெரிஞ்சுது, அப்போ எப்படி தெரியலங்கிற கேள்விக்கு அவருக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் கொடுக்கவே இல்லை. என்ன நீ சொப்பன மாதிரி நினச்சிக்கோன்னு விட்டார். மொத்தத்தில் அவ்வளோதான். அப்போ முதல் இது சொப்பனம்னா அதையே மறந்து போச்சு, ஆன்சரே இல்லை. ஏன்னா மாயோட விளையாட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டார். அப்போ அதை மரண மாதிரி நினச்சிக்கணும், அது இது குளிச்சுட்டு வந்த மாதிரி நினச்சிக்கணும், சொப்பனம் பார்த்த மாதிரி நினச்சிக்கணும். அப்படி ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுன்னா இவர் சொல்கிறதோட அர்த்தம் எல்லாம் நமக்கு ஓரளவு புரியுது. तस्मात् मोहः न कर्तव्यः संसारे अस्मिन् मुनीश्वर माया विनिर्मिते असारे अपारे परमदुर्गते.
दृष्टा मया त्वया अद्यैव भुक्ता भोगा हि अनेकशः किं पृच्छसि महाभाग तस्याः चरितम् अद्भुतम्. மாயா மயான்னு போட்டிருக்கா. மாயா திருஷ்டா மாயா திருஷ்டா மாயா தோயா. நீ இன்னைக்கு மாயை தான் பார்த்தப்பா. நீ ஒரே எல்லாமே இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கு. இவரோட இவ்வளோ லைஃப் லாங் சரித்திரம் எல்லாமே நடந்ததை பார்த்தா ஒரே ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போயிடுது. மாயா அத்தியே தொயா அத்தியே வேணாம் இன்றைக்கே. அப்போ ஒரு நாள் தான் இருக்குது. இவர் குளிச்சுட்டு வந்து இந்த பெண்ணாகி முடித்து லைஃப்பை முடித்து ஆம்பளை ஆகி திருப்பி வரத்துக்கு எல்லாமே ஒரு நாள் கூட ஆகலை. ஒரு நாளுக்குள்ளே நடந்த மாயை இதெல்லாம். ஸோ அதையேவா இன்றைக்கி நீ மாயை தான் பார்த்தப்பா. புக்தா போகாகா எல்லாமே சொப்பனம். நீ பார்த்தது அம்படு சொப்பனம். ஸோ புக்தா போகாகி அநேக சக நீ அந்த சொப்பனத்தில் நிறைய போகங்கள் எல்லாம் பெண்ணாக அனுபவிச்சாய். கிம் பிரிச்சசி மகாபாக. இப்போ என்ன கேட்குற நீ? இப்போ தஸ்யாக சரித்தம் அத்புதம். அந்த அற்புதமான சரித்திரத்தை நீ புரிஞ்சுக்கோ. இப்போ அது புரிஞ்சுக்கோ. நான் மாயை ஜெயித்தவன் எல்லாம் லெக்சர் கொடுத்தார் இல்லையா நாரதர், அதுக்கு தலையில் ஒரு சொட்டு கொடுக்குறார் இப்போ விஷ்ணு. दृष्टा माया त्वया अद्य एव भुक्ता भोगा हि अनेकशः किं पृच्छसि महाभाग तस्याः चरितम् अद्भुतम्. इति श्रीमते भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे माया प्राबल्य वर्णनं नाम त्रिंशोऽध्यायः. सर्वं जगन्नाथमस्तु. अत एकत्रिंशोऽध्यायः. व्यासौ उवाच निशामय महाराज ब्रवीमि विशद अक्षरं माहात्म्यं खलु मायायाः नारदात्तु मया श्रुतम्. வியாசர் கேட்குறாரு. இப்போ நிஷாமய மகாராஜா யார் ஜனமேஜன்ட்ட பேசுகிறாருன்னு ஆகிடுது இல்லையா. மகாராஜான்னு கூப்பிட்றாரு அவர். ஸோ ஜனமேஜியா கேளு. நிஷாமயா யூ லிசன். நாங்கள் சொல்கிறத கேளு. பிரவீமி விஷத அக்ஷரம் கிளியராக சொல்ல போகிறேன். விஷத அக்ஷரம்னா இது கிளியர் வேர்ட்ஸ். ஐ வில் டெல் யூ. கிளியர் வேர்ட்ஸில் உனக்கு நான் சொல்ல போகிறேன். மகாத்மியம் கலு மாயாயாகா. மாயோட மகாத்மியத்தெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கார் இல்லையா ஜனமேஜயன். இப்போது ஆரம்பத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். ஜனமேஜயன் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். இப்போ அதான் மெயின் எய்ம் அவனுக்கு. ஸோ அதனால தான் மாயோட கதையெல்லாம் சொல்லி தேவியை கும்பிடுன்றார் வியாசர். ஸோ மகாத்மியம் கலு மாயாயாகா. மாயோட மகாத்மியத்தை கேளு. நாரதாத்து மயா சுதம். நாரதற்ற நான் கேட்டதையாக்கி இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிஷாமய மகாராஜ பிரதீமி விஷத அக்ஷரம் மாஹாத்ம்யம் கலு மாயாயாஹ நாரதாத்து மயா சுதம். மாயா புனः முனிः पृष्टः मया पुनः मुनिः पृष्टः नारदः सर्ववित्तमः श्रुत्वा कथां मुनेः तस्य नारीदेह समुद्भवाम्. ஸோ நான் திருப்பியும் கேட்டேன். முனிகி பிருஷ்டக அந்த முனிவரை பார்த்து நாரதரை பார்த்து மயா பிருஷ்டக நான் கேட்டேன். அவரை பார்த்து ஃபர்தரா சர்வவித்தமக நாரதர். எப்படிப்பட்ட நாரதர்? எல்லாம் அறிந்தவர் நாரதர். ஸோ முனேகேஷ் கதாம் சுத்வா அந்த முனிவர் இவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டார் எங்களுக்கு மாயோட லீலையை பற்றி. நாரதர் தான் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எங்களுக்கு சொன்னார் இல்லையா. அதை கேட்டுட்டு தசிய நாரி தேக சமுத்பவம் கதாம் என்ன கதை கேட்டார் இவ்வளோ நாடி. நாரி தேகத்தில் ஏற்பட்ட கதை ஃபுல்லாக தான் அனுபவித்தது, அந்த போருக்கு போனது, பிள்ளைகள்லாம் இழந்தது, இந்த கதையெல்லாம் நான் ஃபுல்லாக அவற்றை கேட்டுட்டு நான் அவருக்கு பார்த்து கேட்டேன். மயா புனः முனிः पृष्टः नारदः सर्ववित्तमः श्रुत्वा कथां मुनेः तस्य नारीदेह समुद्भवाम्. ब्रूहि नारद पश्चात् किं कथितं हरिणा तदा क्व गतः च जगन्नाथः भवता सह माधवः. நாரதா சொல்லுங்க. பஷாத் கிம் கதிதம் ஹரினா. அதுக்கப்புறம் ஹரி விஷ்ணு அவங்ககிட்ட என்ன சொன்னார்? ஸோ நீ வந்து இவ்வளோலாம் கேட்டுட்டே ஒன்று சொப்பனன்னு விட்டார் கடைசியில். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து உங்ககிட்ட வேறு என்ன சொன்னார்? குவாகதக ஜெகநாதகா. உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் எங்கே போனார்? ஜெகநாதன் எங்கே போனார்? பவதா சக மாதவக. உங்கூடையே வந்தாரா மாதவன்? உங்கூட இருந்தாரே, அதுக்கப்புறம் அவர் தனியாக எங்கே போனாரா எல்லாம் கேட்குறேன். नारद पश्चात् किं कथितं हरिणा तदा स्वगतः च जगन्नाथः भवता सह माधवः. राधे कृष्ण मैम. उवाच इत्युक्त्वा भगवान् तस्मिन्
तडागे अतिमनोहरे आरुह्य गरुडं गन्तुं वैकुण्ठे च मनोददे. அவ்வளவுதான். வியாசர் நாரதர் இப்ப பதில் சொல்றார். பகவான் இத்யுக்த்வா என்கிட்ட இந்த இதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தஸ்மின் தடாகே அதிமனோகரே தடாகே ரொம்ப மனோகரமான குளம் இது. ஸோ அந்த குளத்துக்கரையில் நின்று எல்லாம் பேசி முடிச்சுட்டு கருடம் ஆருக்கிய அவ்வளோதான் கருடன் மேலே ஏறினார். 2 பேரும் கருடனில் தானே வந்தா. ஸோ கருடனில் வந்து குளித்த உடனே இப்படி கதையும் முடிஞ்சு போயிடுத்து. வந்த கருடன் மேலே ஏறினார். வைகுண்டே கந்தும் மனோததே வைகுண்டத்துக்கு போகலாம்னு மனசில் நினைத்தார். भगवान् तस्मिन् तडागे अतिमनोहरे आरुह्य गरुडं गन्तुं वैकुण्ठे च मनोददे. उवाच रमाकान्तः यथा इष्टं गच्छ नारद एहि वा मम लोकं त्वं यथा रुचि तथा कुरु. நாரத அவர் சொல்கிறார். மாமுவாச்ச ரமாகாந்தகா விஷ்ணு ரமாகாந்தனான விஷ்ணு எங்கிட்ட பார்த்து சொல்கிறார், ஹே நாரத யதா இஷ்டம் கச்ச நீ ஒன்று இஷ்டம் போல் போய்க்கோ. ஏகி வா மம்ம லோகம் இல்லையா வைகுண்டத்துக்கு வரியா வா. ஏன்னா எங்கூட வைகுண்டத்துக்கு தான் 2 பேருமே கிளம்பி வந்து அப்போது இப்போ நீ திருப்பி எங்கூட வைகுண்டத்துக்கு வரியானா வா. இல்லையா யதா ருச்சி ததா குரு உனக்கு இஷ்டமோ உன்னோட இஷ்டம் போல் நீ தான் திருலோக சஞ்சாரியாச்சே அதனால் நீ எங்கே வேணால் போய்க்கோ இல்லை வைகுண்டத்துக்கு வரியானா வா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தார் விஷ்ணு. उवाच रमाकान्तः यथा इष्टं गच्छ नारद एहि वा मम लोकं त्वं यथा रुचि तथा कुरु. ब्रह्मलोकं गतश्च अहम् आपृच्छ्य मधुसूदनं भगवान् अपि देवेशः तत्क्षणात् गरुडासनः. ஸோ நான் என்ன பண்ணினேன் எங்கள் அப்பாவோட ஊருக்கு போயிட்டேன். பிரம்மாவோட ஊருக்கு நான் போனேன். கதஷ அகம் ஆப்ரிச்சியான விடை பெற்றுன்னு அர்த்தம். ஆப்ரிச்சனம்னா விடை பெறது. ஸோ மதுசூதனம் ஆப்ரிச்சியா மதுசூதனை நான் விஷ்ணுகிட்ட விடை பெற்று நான் என்னோட பிரம்மலோகத்துக்கு போனேன். பகவான் அபி தேவேஷக தட்சணாத் கருட அந்த நிமிஷமே அவரும் கருடன் மேலே ஏறிண்டு அவரும் கிளம்பிட்டார். ஸோ பகவான் அபி விஷ்ணுவும் உடனே கருடன் மேலே ஏறி கிளம்பினார் அந்த க்ஷணமே. ब्रह्मलोकं गतश्च अहम् आपृच्छ्य मधुसूदनं भगवान् अपि देवेशः तत्क्षणात् गरुडासनः. वैकुण्ठम् अगमत्तूर्णं माम् आदिश्य यथा सुखं ततः अहं पितृसदनं गतः याते जनार्दने. ஸோ யாத்தே ஜனார்தனே அவர் ஜனார்தன் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் வந்து பிரம்மலோகம் வைகுண்ட மகா தூர்ணம். ஸோ அவர் கிளம்பி உடனே போயிட்டார். அவர் போன உடனே மாமாதிஷை எப்படி போனார் எனக்கு உபதேசம்லாம் கொடுத்துட்டு போனார். மாயாவோட பலத்தை பற்றி ஒரு டீட்டெயில் லெக்சர் சொப்பனத்தில் பார்த்தேன் இல்லையா மாயாவோட விலாசம் பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் பார்த்தியான்னு சொல்லி உபதேசம் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். தத்தோ அகம் பித்ரு சதனம் கதக அவர் போன உடனே நானும் எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். வைகுண்டம் அகமத்தூர்ணம் மாம் ஆதிஷ்ய யதா சுகம் ததஹ அகம் பித்ருசதனம் கதஹ யாதே ஜனார்தனே. चिन्तयन् सकलं दुःखं सुखं च परमाद्भुतं दत्त्वा प्रणम्य पितरं स्थितः यावत् पुरः पितुः. तावत् अर्थले तावत् पृष्टः मुने पित्रा वीक्ष्य चिन्तातुरं तु माम्. चिन्तयन् सकलं दुःखं सुखं சுகத்தையும் துக்கத்தையும் நினச்சினே போனேன். நான் எப்படி சுகப்பட்டேன் அப்புறம் எப்படி துக்கப்பட்டேன். முதல்ல சுகம் கிடச்சிது பொண்ணான உடனே அப்புறம் பார்த்தா துக்கம் வந்தது குழந்தைகள்லாம் எழுந்தாச்சு. இப்படி சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சதை பரம அற்புதமான அந்த ரெண்டையும் அனுபவிச்சதை நினச்சிண்டே போனேன். பிரணம்ய பித்தரம் அங்கே போயிட்டு அப்பாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிதகா யாவத் புரக பித்துகோ அப்பா முன்னாடி அப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்பா ஏதாவது சொல்லுவாரான்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி அங்கே நான் நின்றேன். சிதக தாவத் பிருஷ்டக முனே முனே முனேன்னு கூப்பிட்றார் வியாசரே. அப்போ எங்கள் அப்பா பித்ரா தாவத் பிருஷ்டகா எங்கள் அப்பாவால் நான் கேட்கப்பட்டேன். வீட்சிய சிந்தா ஆத்துரம்துமா ஒரே மூஞ்சியை பார்த்தாலே ஒரே கவலையாக தெரிஞ்சிருது எங்கள் அப்பாவுக்கு. சிந்தா ஆத்துரம் ஒரே கவலையால் பீடிக்கப்பட்ட என்னை பார்த்து எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு வியாசரை பார்த்து சொல்கிறார் நாரதர். चिन्तयन् सकलं दुःखं सुखं च परमाद्भुतं गत्वा प्रणम्य पितरं स्थितः यावत् पुरः पितुः तावत् पृष्टः मुखे पित्रा वीक्ष्य चिन्ता आतुरं तु
उवाच क्व गतः असि महाभाग कस्मिन् चिन्तातुरः सुत स्वस्थं नैव अद्य पश्यामि मनः ते मुनिसत्तम केनापि वञ्चितः असि त्वं दृष्टं वा किञ्चित् अद्भुतं विषण्णं गतविज्ञानं பஷ்யாமி த்வாம் கதம் சுத. பிரம்மா சொல்கிறார், குவாகதாசி எங்கப்பா போயிட்டு வராய், எங்கே போயிட்டு பார்த்தாலே தெரியுது ஏதோ கவலையில் இருக்கேன்னு தெரியுதுங்கிறார். மகாபாகியம் உடையவனே, கஸ்மாச்சித் ஆதுரக சுத, கஸ்மாச்சித் எதுக்காக நீ இப்படி ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக இருக்க, ரொம்ப ஆதுரமாக இருக்க, பார்க்கறதுக்கு கவலையாக இருக்கே நீ சுதா குழந்தாய். ஸ்வஸ்தம் நைவ அத்திய பஷ்யாமி, உன்னை பார்த்தா ஸ்வஸ்தமாக இருக்க மாதிரி தெரியலையே. ஸோ நீ உன்னை பார்த்தாலே ஒரு குணம் இல்லாமல் ஏதோ வருத்தத்தில் அப்படி பீடிக்கப்பட்ட மாதிரி இருக்க, நீ சொஸ்தமாக இல்லை. இப்போ நான் பஷ்யாமி மனஸ்தே முனிசத்தமா, உன்னுடைய மனசு எனக்கு தெரியறது. முனிசத்தமா நாரதரே, கேனாபி வஞ்சிதகாசி, யாரோ ஒன்று வஞ்சிச்சுட்டாளா, உன்னை ஏமாத்திட்டாளா யாராவது கேட்குறார். கேனாபி என விஷ்ணுதானே வஞ்சிச்சுட்டார் மாயை காட்டி, அதனால கேனாபி வஞ்சிதகாசி, யாரோ உன்னை ஏமாத்திருக்கான். துவம் திருஷ்டம் வா கிஞ்சித் அத்புதம், இல்லை ஏதாவது ஆச்சரியப்படத்தக்க விஷயத்தை ஏதோ பார்த்துட்டு அதனால உன் மனசு குழம்பி கிடக்கா. விஷண்ணம்னா கவலை. கத விஜானம், உன்னோட புத்தியெல்லாம் மழுங்கி போன மாதிரி இருக்கு. இவ்வளோ பார்த்தோன்னே இவ்வளோ கண்டுபிடிச்சி விடுறார் பிரம்மா. ஸோ கத விஜானம், அறிவெல்லாம் மங்கி போய் கவலையில் இருக்கிற பஷ்யாமி துவாம் கதம் சுத, உன்னை நான் அப்படி பார்க்குறேனேப்பா, எப்படி இந்த மாதிரி ஆச்சு, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்குறார் பிரம்மா. ब्रह्मोवाच क्वागतः असि महाभाग कस्मात् चिन्तातुरः सुत स्वस्तं नैव अद्य पश्यामि मनः ते मुनिसत्तम केनापि वञ्चितः असि त्वं द्रष्टुं वा किञ्चित् अद्भुतं विषण्णं गतविज्ञानं पश्यामि त्वां कथं सुत. दृष्टं वा. नारद उवाच इति पृष्टः तदा पित्रा वृष्यां समुपवेश्य च तम् अब्रवं स्ववृत्तान्तं मायाबलसमुद्भवम्. அடுத்த லைன் படிச்சிருங்க. वञ्चितः अहं पितः कामं विष्णुना प्रभविष्णुना. இப்போ நாரதர் வந்து பிரம்மாட்ட சொல்ற, அப்பாட்ட சொல்ற, இதே பிருஷ்டகா பித்ரா, என்னோட அப்பா இப்படி கேட்ட உடனே ததா பிரிஸ்யாம் சமுபேஷிய, ஒரு பாயில் உட்காண்டேன். பிரிசின பாயின்னு அர்த்தம். ஸோ பாயில் நான் போய் உட்காந்துட்டு மெதுவாக சம் உபவேஷியா, அதில் பாயில் உட்காந்துட்டு தம் அப்ரவம், அவர்கிட்ட மெதுவாக பேசுகிற கதையெல்லாம் சொல்லணுமே இப்போ. அதனால் அவரை பார்த்து நான் சொன்னேன், ஸ்வவிருத்தாந்தம், எனக்கு என்னெல்லாம் நடந்தது அந்த விற்த்தாந்தம் எல்லாம் மொத்தமாக எங்கள் அப்பாட்ட சொன்னேன். மாயாபல சமுத்பவம், மாயையோட பலத்தினால எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை எல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன். பிதக வஞ்சிதக அகம் காமம், அப்பா என்னை வஞ்சிச்சுட்டார் இந்த யார், விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா, அந்த பிரபாவத்தோடு கூடிய அந்த விஷ்ணுவால் நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்பாட்டங்கிறார் வியாசரை பார்த்து. சாரி பிரம்மாண்டே தான் டைரக்ட் ஸ்பீச். ஓகே, பிரம்மாண்டே சொன்னேன். नारद उवाच इति पृष्टः तदा पित्रा वृष्यां समुपवेश्य च तम् अब्रवं सवृत्तान्तं मायाबलसमुद्भवं वञ्चितः अहं पितः कामं विष्णुना प्रभविष्णुना. स्त्रीभावं कवितः कामं वर्षाणि सुबहूनि अपि अनुभूतं महद्दुःखं पुत्रशोक समुद्भवम्. நான் பெண்ணாக ஆனேன், ஸ்ரீபாவம் கவிதக, ஒரு பெண் தன்மையை அடைந்து, காமம் வருஷாணி சுபகும், நிறைய வருஷங்கள் அப்படி பெண்ணாவே இருந்தேன் நான். மகத் துக்கம் அனுபூதம் புத்திரசோக சமுத்பவம், அதாவது புத்திரர்களை இழந்து அதனால் ஏற்பட்ட பயங்கரமான மகத்தான துக்கத்தை நான் அனுபவித்தேன். அனுபூதம். स्त्रीभावं गतः कामं वर्षाणि सुबहूनि अपि अनुभूतं महद्दुःखं पुत्रशोकसमुद्भवम्. अनुभूतं महद्दुःखं पुत्रः अहं तेन एव मृदुवाक्य अमृतेन च पुनः सरोवरे स्नात्वा जातः अहं नारदः पुमान्. ஸோ பிரபோதித்தோ அகம் தேனையேவ. ஸோ எனக்கு வந்து அந்த இதிலேருந்து மாறுதல் கொடுத்தார், பிரபோதம் பண்ணினார்னு ஞானத்தை கொடுத்தார். யார்? அவரே, அந்த விஷ்ணுவே. என்னை மாயைக்கு ஆட்பட்டு ரசித்த அவரே எனக்கு பிரபோதத்தை கொடுத்தார். தண்ணியில் போய் குளினார் இல்லையா, குளிச்சு எனக்கு பிரபோதத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார். மிருதுவாக்கிய அமிர்தேனச்ச,
எனக்கு மிருதுவான வாக்கியங்களால் சொல்லி அந்த உபதேசமெல்லாம் பண்ணி புனக சரோவரே ஸ்நாத்வா அவர் சொன்னதுனால திருப்பி நான் வந்து சரோவரில் குளித்ததுக்கப்புறம் நாரதக புமான் ஜாத்தக அகம், அதுக்கப்புறம் நான் நாரதனாக ஆணாக மாறினேன். அவரே தான் எனக்கு மாறுதலையும் கொடுத்தார். பிரபோதிதஹ அஹம் தேன ஏவ மிருதுவாக்ய அம்ருதேன ச புனः சரோவரே ஸ்நாத்வா ஜாதः அஹம் நாரதः புமான். கிம் ஏதத் காரணம் பிரம்மன் யன்மோகம் அகமம் ததா விஸ்மிருதம் பூர்வ விஜ்ஞானம் தன்மயः தரசா கிருதः. ஸோ கிம் ஏதத் காரணம் பிரம்மன். இப்போ அப்பாட்ட திருப்பி அதே கேட்குறேன். அப்பா சொல்லுங்கோ பிரம்மன், கிம் ஏதத் காரணம், என்ன காரணம் இப்படி என் மோகம் அகமம் ததா, நான் இப்படி மோகத்தை போய் அடைஞ்சேனே, ஒரு முனிவராக இருந்து இவ்வளோ உயர்ந்த ஒரு நிலையிலேருந்து டடக்குன்னு அந்த மாயை நாட்கொண்டு விடுதேன், என்ன காரணம்? பூர்வ விஜானம் விஸ்மிருதம், பழைய ஞானம் எல்லாமே போயிடுத்தேன், நான் ஆதார நினைப்பு கூட எனக்கு போயிடுத்தேன். தன்மயக தரசா கிருத்தக, தன்மயகன்னு அப்படி மோகத்திலேயே மூழ்கி விட்டேனே, தன்மயமாக எடுத்தேன். மாயை வேறில்லை நான் வேறில்லைங்கிற தன்மயமாக அதோடையே ஐக்கியமாயிட்டேனே நான். தரசா கிருத்தக, உடனடியே இப்படி ஆட்கொள்ளப்பட்டேனே, ஏன் அப்படின்னு கேட்குறார் பிரம்மாவை பார்த்து. एतत् मायाबलं ब्रह्मन् न जाने अहं दुरत्ययं ज्ञानहानिकरं जातं मूलं मोहस्य विस्फुटम्. ஸோ ஏதத் மாயாபலம் பிரம்மன், இந்த மாயாவோட பலமாகப்பட்டது. ஹே பிரம்மன், பிரம்மாவே, ந ஜானே அகம் துரத்தியம், இது தாண்ட முடியாததாக இருக்குது. துர் அத்தியம், அதை மீற முடியாது. மாயை நம்மளை ஆட்கொண்டானா அதில் மூழ்கி இருக்க வேண்டிதான், வெளியில் வரதெல்லாம் முடியவே முடியாது. அது பகவானே நினச்சி அவளே மனசுக்குள்ளே புகுந்து நம்மளை மாற்றினால் அன்றி நம்ம மாற முடியாது. ஸோ ந ஜானே அகம், அது எனக்கு ந ஜானே அகம், எனக்கு அது புரியலை. ஞான ஹானிகரம், அதாவது ஞானத்தை அழிச்சு விடும். நமக்கு இந்த மாயையில் மூழ்கிட்டால் புத்தி வேலை செய்யாது, புத்தி மழுங்கி போயிடும். ஸோ ஞானத்தை அழிக்கக்கூடியது இந்த மாயை. ஸோ மோகசிய மூலம், மோகத்தோடைய மூலம், அந்த மோகம்னது ஒரு தாமச குணம் வந்துடும், தமோ குணத்தில் ஈடுபடுவோம், போகத்தில் ஈடுபடுவோம், அது மோகத்தோட மூலம். அது விஸ்புடம், கிளியராக, இட் இஸ் வெரி கிளியர். ஸோ விஸ்புடம் மோகசிய மூலம் ஜாத்தம், ஜாத்தம்னது நான் அப்படி ஆளானேன், அந்த மோகத்துக்கு நான் வசப்பட்டு அதுக்கு ஆளானேன், அதுக்கு ஜாத்தம்னது ஆளாகி விட்டேன். एतत् मायाबलं ब्रह्मन् न जाने अहं दुरत्ययं ज्ञानहानिकरं जातं मूलं मोहस्य विस्फुटम्. अनुभूतं मया सम्यक् ज्ञातं सर्वं शुभ अशुभं कथं त्वं विदितवान् तात तम् उपायं वदस्व मे. मया सम्यक् அனுபூதம், நல்லா அனுபவிச்சுட்டேன். இந்த மாயோட பலத்தில் நான் மோகத்தில் மூழ்கி நல்லா அனுபவிச்சாச்சு. ஞாத்தம் சர்வம் சுப அசுபம், ஸோ நல்லது கெட்டது எல்லாமே இப்போ எனக்கு தெரிஞ்சுது. கதம் தொம்ஜிதமான், அப்பா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு மாயை இப்படி தான் ஆட்படுத்தும், நம்மளை இப்படி கஷ்டம் கொடுக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். ஆனால் நீ எப்படி அதை ஜெயிச்சேப்பா கேட்குறார். அடுத்த கேள்வி கேட்குறாரு. அடுத்த கதைக்கு எதாவது இது போடுறான், அடிவாரம் போடுறாரு தெரில. கதம் தொம்ஜிதவான், நீங்கள் எப்படி அந்த மாயை ஜெயிச்சே தாத்தா அப்பா, தம் உபாயம் வதசுமே, அந்த உபாயத்தை எனக்கு சொல்லுங்க இப்போன்னு கேட்குறேன். அனுபூதம் மயா சம்யக் ஞாதம் சர்வம் சுப அசுபம் கதம் த்வம் ஜிதவான் தாத தம் உபாயம் வதஸ்வ மே. नारद उवाच विज्ञप्तः असौ मया धाता प्रीतिपूर्वम् अतः परं मामुवाच स्मितं कृत्वा प्रीतामे वासवी सुता. இப்போ நாரதர் யார்கிட்ட பேசுகிறார்? அடுத்தது இவ்வளோ நாள் பிரம்மாட்ட பேசினார். இப்போ வாசவி சுதாரு கூப்பிட்றார். வியாசரே, வாசவி என்று சொல்லக்கூடிய சத்தியவதியோட பிள்ளையே வியாசரே, விஜ்ஞப்தக அசௌ மயா, இப்படி எங்கள் அப்பாட்ட விஜாபனம் பண்ணிட்டேன். அப்பா நீங்கள் எப்படி மாயை ஜெயிச்சே சொல்லுங்கோ, அந்த உபாயத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுட்டேன். அப்படி விஜாபனம் பண்ணோடனே மயா தாத்தா இருந்த கிரியேட்டர் அப்பா பிரம்மா, பிரீத்தி பூர்வம் அதப்பரம், ரொம்ப பிரீத்தியோட, என்ன குழந்தையாச்சே, குழந்தை கேட்குறது ஒரு கேள்வி கேட்குறது ரொம்ப பிரீத்தியோட, அதப்பரம் அதுக்கப்புறம் மாமுவாச்ச ஸ்மிதம் கிருத்வா பிதாமே, எங்கள் அப்பா புன்சிரிப்போடு சிரிச்சுண்டு என்னை பார்த்து சொன்னார்.
यतः असौ मया दाता प्रीतिपूर्वम् अतः परम् मामुवाच स्मितं कृत्वा पिता मे वासविद्युत ब्रह्मोवाच दुर्जया एषा वा करेक्ट दुर्जया एषा सुरैः सर्वैः मुनिभिश्च महात्मभिः तापसैः ज्ञानयुक्तैः च योगिभिः पवन अशनैः துர்ஜயா என ஸ்ரீலிங்கம் மாயா. ஸோ அவள் ஜெயிக்க முடியாது, அந்த மாயை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. சுரைஹி தேவர்களாலும், சர்வைஹி முனிபிஷ்ட எல்லா முனிவர்களாலும் ஜெயிக்க முடியாது, மகாத்மபிகி மகாத்மாக்கள் கூட ஜெயிக்க முடியாது, தாபசைஹி தபஸ் பண்ணக்கூடியவர்கள், ஞானயுக்தகி நல்ல ஞானிகள் ஞானத்தோடு கூடியவர்கள், பவனாசனைஹி யோகிபிகி வெறும் காற்றையே குடிச்சுட்டு தபஸ் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட பவனன காற்று, அசனம்னு சாப்பிட்றது. ஸோ காற்றையே சாப்பிட்டு அதையே ஆகாரமாக கொண்டு வாழக்கூடிய முனிவர்களாலும் கூட இந்த மாயையை ஜெயிக்க முடியாது. ब्रह्मोवाच दुर्जया एषा सुरैः सर्वैः मुनिभिः च महात्मभिः तापसैः ज्ञानयुक्तैः च योगिभिः पवन असनैः न अहं तां सर्वथा ज्ञातुं शक्तः मायां महाबलां विष्णुः ज्ञातुं न शक्तश्च तथा शम्भुः उमापतिः சர்வதா நாகம் தாம் ஞாத்தும் நிச்சயமாக எனக்கு அது முடியாது. எனக்கு அந்த மாயை பற்றி அறியறது என்னால் முடியாது. ந சக்தக என்னால் முடியாது. மாயா மகாபலம் பொருந்திய அந்த மாயையை நான் அறிய முடியாது. விஷ்ணுகு ந சக்தக ஞாத்தும் விஷ்ணுக்கும் சக்தி கிடையாது, அந்த மாயை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கும் சக்தி கிடையாது. ததா சம்புகு உமாபதி உமாவுடைய கணவனான சம்பு சிவனாலும் அது அறிய முடியாது. सा महामाया सृष्टि स्थिति अंतकारिणी कालकर्म स्वभावाद्यैः निमित्तकारणैः वृता. ஸோ கால கர்ம ஸ்வபாவ ஆத்யைஹி, இந்த காலம் கர்மம் ஸ்வபாவம் கூட்டாக தான் வரும். ஸோ காலம் கர்மம் ஸ்வபாவம் எல்லாம் வந்து ஜீவனுக்குள்ளது, இதெல்லாம் ஜீவனுக்குள்ளது, அந்த அந்தந்த காலத்தில் அது நடக்கக்கூடியது. அப்புறம் கர்மம், அந்த கர்மத்தோடு பிறக்கிறான், அதுவே சுபாவமாக மாறுறது, இதெல்லாம் ஜீவனோட இது, அந்த உலகத்தில் வரக்கூடியது இதெல்லாம். ஸோ காலகர்ம சுபாவாதியகி நிமித்த காரணம், இதெல்லாம் நிமித்தமான காரணங்கள். ஒரு எந்தெந்த காலத்தில் எது நடக்கணும் அதெல்லாம் ஒரு நிமித்தத்தோடு ஒரு காரண காரியங்களோடு ஏற்படக்கூடியது. ஸோ விருதா அந்த காரண காரியங்களோடு கூடிய அந்த மாயையாகப்பட்டது. ஸோ மாயைனாலே உலகம்னாலே அந்த மோகம், அவ்வளோதான், சம்சாரமே மோகம். ஸோ அந்த மாதிரி இந்த சகுனத்தோடு இந்த மாயையில் இருக்கக்கூடிய விருத்தாங்கிறது இங்கே மாயைன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ அது கூட உள்ள அந்த மாயையாகப்பட்டது மகாமாயாசா துர்ஞயா, அது மகாமாயைப்பா, உலகத்தை முழுசும் பரவி இருக்கக்கூடியது, ஜீவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடியது, அவளே அறிவது கஷ்டம். துர்ஞேயா அறிய முடியாது. சிருஷ்டி ஸ்திதி அந்தகாரிணி, ஸோ உலகத்துக்கு காரணமே அவள் தான். யார் காரணம்? மாயா தான் காரணம். மாயை இல்லாட்ட நிர்குணமாக பகவான் அப்படியே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்துடுவார். அவருக்கு எது சிருஷ்டி பண்ண, அவர் ஆத்மாராமராக ஆனந்தமாக உட்காந்துருப்பார். சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்க தூண்டுறதே இந்த மாயை தான். உள்ளுக்குள்ளே போயிது அஹோ புருஷிகாண்டு நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுறது. ஓஹோ என்னோடய வயிற்றுக்குள்ளே எல்லாம் உட்காந்துருக்கேன், சிருஷ்டி பண்ண வேண்டும், அப்போ தான் அவருக்கு அந்த உணர்வு ஏற்படுது, இப்படி சிருஷ்டி ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாயை தான் காரணம். சிருஷ்டி ஆகிறதுக்கும் ஸ்திதி ரட்சிக்கிறதுக்கும் அந்த காரணி லயம் பண்ணுறதுக்கும் காரணமானவள் இந்த மாயை, அவளை அறிய முடியாது. दुर्जया सा महामाया सृष्टि स्थिति अंतकारिणी काल कर्म स्वभाव आदिति निमित्त कारणि शोकं मा कुरु मेधाविन् तत्र माया महाबले न चैव विस्मयः कार्यः वयं सर्वे विमोहिताः. மேதாவின் அறிவாளியே நாரதரே கூப்பிட்றேன். ஸோ சோகம்மா குரு, சோகப்படாதேப்பா, மாயை நான் ஆட்கொண்டு விடுதே, நான் வஞ்சிக்கப்பட்டேன்னு அப்படிலாம் கவலையெல்லாம் படாதே, சோகம் படாதே. மாயா மகாபலே, மாயை மகாபலம் பொருந்திய நினச்சிட்டு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ந சைவ விஸ்மயக்காரியா, நீ மாயாவோட பலத்தை நினச்சி ஆச்சரியப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்னா அவளோட நேச்சரே அப்படி இருக்குது, அதனால நீ அதை பற்றி ஆச்சரியமும் படாதே. பயம் சர்வை மோகிதாக, எல்லாருமே ஒத்தர் பாக்கி இல்லாமல் நாங்களுமே மோகத்துக்கு ஆட்பட்டிருக்கோம், அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறாய் நீ கேட்குறார் பிரம்மா. शोकं मा कुरु मेधाविन् तत्र
उवाच पित्रा इति उक्तः तदा व्यासः तम् आपृच्छ्य गतस्मयः आगतः अस्मि अत्र पश्यन् वै तीर्थानि च वराणि च. நாரதர் சொல்கிறார் வியாசட்ட, இப்படி எங்கள் அப்பா சொல்லிட்டார், இவர் ஏதாவது உபாயம் இருக்கா, நீ ஜெயிச்சிருக்கே உனக்கு அப்படின்னு கேட்டானா அப்போ பிரம்மா எப்படி ஜெயிச்சார்? மாயாவே அந்த ஆதிபராசக்தியை அவருக்குள்ள அந்த சக்தியை கொடுத்தா அதனால அவர் ஜெயிச்சார். ஸோ அவளன்றி ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் அந்த மாயையே நினச்சி என்ன நீ ஜெயிச்சுக்கோன்னு அவள் பர்மிஷன் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் யாரால. அதனால அவர் சொல்கிறார் உபாயமெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களுமே எல்லாம் முகத்துக்கு ஆட்பட்டவா தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி எங்கள் அப்பா சொன்ன உடனே பித்ராயிதி உக்தகா இவ்வாறு சொன்ன உடனே வியாசரே தம் ஆப்ரிச்சியா விடை பெற்று அவரோட விடை பெற்று கதஸ்மயக. ஸோ எனக்கு வந்து ஆச்சரியம்லாம் போயிடுது. ஓ மாயை இப்படி தான் போட்டிருக்கு, எல்லாருமே ஆட்கொள்றா, அப்போ என்னை ஆட்கொள்ள ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கு கதஸ்மயக என்னுடைய ஆச்சரியம்லாம் போயிடுத்து. ஆகதக அஸ்மி அத்திர இப்படி போயிட்டு சுற்றி எடுத்து வந்திருக்கேன். இப்போ உங்களை பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்தேன்ப்பா. பஷ்யன்வை தீர்த்தானி நிறைய தீர்த்தஸ்தானங்களுக்கெல்லாம் போனேன். வராணின வரம் பொருந்திய சிறந்த தீர்த்தஸ்தானங்கள் எல்லாம் தாண்டி இப்போ உங்ககிட்ட நான் வந்தேன்னு இந்த கதையை சொல்கிறேன். नारद उवाच पितरा इति उक्तः तदा व्यास तम् आपृच्छ्य गतस्मयः आगतः अस्मि अत्र पश्यन् वै तीर्थानि च वराणि च. பித்ரா புள்ளி வச்சுக்கோங்க, பித்தரான்னு போட்டால் பித்ரான்னு புள்ளி வச்சுக்கோங்க. तस्मात् त्वम् अपि सन्त्यज्य मोहं कौरवनाशजं कालक्षयं सुखासीनः स्थाने अस्मिन् कुरु सत्तम. தஸ்மாத் ஓமப்பி அதனால இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டதோ நிறுத்திக்க, எல்லாரையும் கேட்டுட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நீ என்ன பண்ணு, கௌரவ நாசஜம் மோகம், இந்த கௌரவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டா, கடைசியில் இப்போ பரீட்சித்து அவரும் போயிட்டான், இதெல்லாம் இந்த கான்டெஸ்ட்டில் தானே இந்த கேள்வியெல்லாம் வருது. ஸோ கௌரவர்கள் எல்லாம் அழிவினால் ஏற்பட்டக்கூடிய அந்த மோகம், உலகமே அப்படி எல்லா போரில் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டான். ஸோ இதனால ஒரு மோகம் மயக்கம் அது ரொம்பவே யுதிஷ்டனுக்கு ஏற்பட்டது. முதல்ல மோகம் எல்லாம் பயங்கரமாக யுதிஷ்டனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் பீஷ்மர் கிருஷ்ணர் எல்லாருமே அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 யாகம் பண்ணினார். அந்த அத்வரம் யாகம் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த மோகம் குறைஞ்சிது. ஸோ அதனால் நீ இந்த மோகத்தை விட்டுடு, மோகம் சந்தெஜ்ஜியா சுக ஆசீனக சுகமாக இரு, ஸ்தானே அஸ்மின் காலட்சயம் குரு, இந்த இடத்துலையே உட்காந்துட்டு உன்னோட காலத்தெல்லாம் கழிச்சுன்னு உட்காந்துரு அவங்க சந்தோஷமாக. ஸோ எந்த இடத்துல அந்த இடத்துல சௌக்கியமாக உட்காந்துருன்னு விட்டார். अवश्यम् एव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभं निश्चयं हृदये कृत्वा विचरस्व यथा सुखम्. கிருதம் கர்ம சுப அசுபம், அதாவது நல்லதோ கெட்டதோ நீ புண்ணிய காரியம் பண்ணாலோ பாவகாரியம் பண்ணாலோ அந்த கர்மத்தை கிருதம் செய்ததை அவசியமேவ போக்தவியம் கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். நல்ல காரியம் பண்ணால் புண்ணியத்தோட பலன் கிடைக்கும், இல்லாட்டா கெட்ட பலன் கிடைக்கும். ஸோ நிச்சயம் ஹிருதய கிருத்துவா அதை மனசில் வச்சுக்கோ. ஸோ காரியத்துக்கு உள்ள பலன் உண்டுங்கிறத மனசில் நிச்சயம் பண்ணிக்கொண்டு நிச்சயம் கிருத்துவா விசரஸ்வ யதா சுகம். ஸோ அது மாதிரி அதை நினச்சுண்டா உனக்கு மனசில் வருத்தமே வராது. ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அதை இப்படி அனுபவிச்சு தீக்கிறோம் அப்படின்னு தோணிடும். ஸோ அப்படி சுகமாகவே எப்பொழுதும் இருக்கலாம், அப்படி சுகமாக சஞ்சரித்து கொண்டு இரு வியாசரேன்னு நாரதர் சொல்லி முடிக்கிறாருங்க. अवश्यं एव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभं निश्चयं हृदये कृत्वा विचरस्व यथा सुखम्. व्यास उवाच इत्युक्त्वा नारदः राजन् ततः मां प्रतिबोध्य च अहं तच्चिन्तयन् वाक्यं यदुक्तं मुनिना तदा. இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயனை பார்த்து, இத்தியுக்துவா நாரதக கதக, ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, நாரதர் இவ்வாறு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். மா பிரதிபோதியச்சா எனக்கு கொஞ்சம் புத்தி கொடுத்தார். ஸோ மாயையில் நான் வந்து கௌரவர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாலே, என்னுடைய பேரெல்லாம் போயிட்டாலே, கௌரவர்கள்லாம் என்னோட பேரன் தானே, ஸோ எல்லோரும் போயிட்டாலேன்னு மோகத்தில் இருந்த என்னை அவர் புத்தி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அகம் சிந்தையன், நான் அதை நினச்சிட்டே எதுக்தம் முனினா வாக்கியம், எந்த வார்த்தைகள் முனிவர் சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நினச்சிண்டு அப்போது व्यास उवाच इत्युक्त्वा नारदः राजन् गतः मां प्रतिबोध्य च अहं तच्चिन्तयन् वाक्यं यदुक्तं मुनिना तदा. स्थितः सरस्वती
तीरे कल्पे सारस्वते वरे काल अतिवाहनाय एतत् कृतं भागवतं मया. ஸோ அப்படி ஸ்திதகா ததா ஸ்திதகா. அப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன். எங்கள் அந்த சமயாபிராசத்தில் அவருடைய ஆசிரமத்தில் இருந்தார். எங்கள் சரஸ்வதி நதிக்கரையில், சரஸ்வதி தீரே, சரஸ்வதி நதிக்கரையில் அந்த ஆசிரமத்தில் இருந்தேன். வரே சாரஸ்வதே கல்பே. அது என்ன நாள்? பிரம்மாவுக்கு ஒரு நாள், பிரம்மாவோட ஒரு நாள் வந்து ஒரு கல்பம்னு பேர். ஸோ அந்த கல்பத்துக்கு பேர் சாரஸ்வத கல்பம். நாராயணத்தில் நம்ம பார்க்குறது பாத்ம கல்பத்தில் நடந்தது இல்லையா? பாத்ம கல்பத்தில் தான் வராக அவதாரம்லாம் பண்ணினார் பகவான். ஸோ அந்த பாத்ம கல்பத்தை படித்து நாராயணத்தில் படிக்கிறோம். இன்னொரு நாள் வந்து இது சாரஸ்வத கல்பம், பிரம்மாவோட அந்த டேயில் நடந்தது இது எல்லாமே. ஸோ கால அதிவாகனாய, காலத்தை எப்படி கழிக்கிறது? ஸோ ஏதத் கிருத்தம், நான் காலத்தை கழிக்கணுமேங்கிறதுனால அங்கே உட்காந்து சரஸ்வதி நதிக்கரையில் பாகவதம் மயா கிருத்தம். எந்த பாகவதம்? இப்போ இந்த கான்டெக்ட்டில் இது தேவி பாகவதம்னு நினச்சிக்கணும். ஸோ அந்த சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்துருக்கும் போது நான் தேவி பாகவதத்தை நான் எழுதினேன். सरस्वती तीरे कल्पे सारस्वते वरे काल अतिवाहनाय एतत् कृतं भागवतं मया. पुराणम् उत्तमं भूप सर्वसंशयनाशनं नानाख्यानसमायुक्तं वेदप्रमाण्यसंश्रुतम्. ओके प्रामाण्यम्. ओके भूप, हे राजा जनमेजया, உத்தமம் புராணம், இது உயர்ந்த ஒரு புராணம். சர்வ சம்சய நாசனம், உன்னோட டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் இதிலே கிடச்சிடும். நீ ஏகப்பட்ட டவுட் கேட்டால் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டே வந்துட்டேன் இல்லையா? ஸோ எல்லா சம்சயங்களையும் நாசப்படுத்தக்கூடிய இந்த புராணம். நானும் ஆக்கியான சமாயுக்தம், ஆக்கியானம்னால சிறு சிறு கதைகள்லாம் சொல்கிறாரு, நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்கியானங்களோடு கூடிய இந்த கதை எனக்கு சொல்லப்படுது. வேத பிராமாணிய சம்சிதம், இதுக்கு வேதத்தில் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. தேவியோட இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் வேதத்திலேயே அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த புராணங்கிறது வேதத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது. ஸோ அதனால வேதத்தில் உள்ள அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ வேதத்தோட பிரமாணங்கள் எல்லாம் இதில் இதை ஆசிரியத்து கொண்டிருக்கிறது இந்த புராணமாகப்பட்டது. அதனால இதில் நான் வந்து இந்த சம்சயங்களை நீக்கக்கூடிய இந்த கதையை நான் உனக்கு சொன்னேன். புராணம் உத்தமம் பூப சர்வ சம்சய நாசனம் நானா ஞான சமாயுக்தம் வேத பிராமாண்ய சம்ஸ்கிருதம். கியானானாலும் ஆக்கியானானாலும் ஒரே அர்த்தம் தான். அதனால அப்படி கியானான்னு படிச்சா தப்பு கிடையாது. அதான் ஆக்கியானா படிக்கணும். சந்தேகः அத்ர ந கர்த்தவ்யः சர்வதா நிருபசத்தம யதா இந்திரஜாலிகः கஷ்சித் பாஞ்சாலிம் தாரவீம் கரே கிருத்வா நர்த்தயதே காமம் ஸ்வேச்சயா வசவர்த்தினீம் ததா நர்த்தயதே மாயா ஜகத்ஸ்தாவர ஜங்கமம். ஸோ சர்வதா நிருபசத்தம, நிச்சயமா ஹே ராஜாவே, சந்தேகம் ந அத்திர கர்த்தவியா, சந்தேகமே படாதே. மாயாவை பற்றி நீ வந்து சந்தேகமே படாதே. அது விளையாடத்தான் செய்யும், அது ஆட்பட்டு தான் வரணும். எத்திர ஐந்திரஜாலிக்காக யதா எப்படி வந்து மெஜிஷியன் ஐந்திரஜாலிக்காகன்னா இந்திரஜாலம் காட்டுறான். இந்திரஜாலம் காட்டுறான்னு இது இந்திரவில் மாதிரி இப்படி வரும் போகும். இந்திரவில் எல்லாம் திடீர்னு வானத்தில் வரும். எப்போ வரும் நம்ம தெரியுமா? டைம் எல்லாம் தெரியுமா? அது மாதிரி அது இந்திரஜாலம் மாதிரி மெஜிஷியன் பண்ணுறான் இல்லையா? கஷ்டித்து யாரோ ஒருத்தர் பாஞ்சாலியும் தாரவின்னா தாருவால் பண்ணப்பட்டது, மரத்தினால் ஏற்பட்டக்கூடிய பாஞ்சாலி பொம்மை. ஸோ அந்த பொம்மையை ஒரு கையில் வச்சுட்டு பொம்மலாட்டம் காட்டுறானே ஒருத்தன், அது மாதிரி. ஸோ மெஜிஷியன் வந்து அவனை பார்க்கவே முடியாது. எப்படி இந்த பொம்மை தானே ஆடுறது, எல்லாம் டான்ஸ் ஆடும். அது மாதிரி கிருத்வா ஒரு மரபொம்மையை வச்சுண்டு காமம் ஸ்வேச்சையா வசவர்த்தினி, தன் வசத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா கயத்தை போட்டு கட்டி கையில் வச்சுடுறான் அந்த கயிறோட எண்டை. ஸோ தன் கைகளில் விளையாடக்கூடிய அந்த பொம்மைகளை, தன் வசத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளை ஸ்வேச்சையா காமம் நர்த்தயதே, அதை வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறான். ஸோ பொம்மலாட்டம் காட்டுறான் மெஜிஷியன். அதை மாதிரி ஜகத் ஸ்தாவர ஜங்கமம், இந்த உலகத்தை முழுவதும் அண்ட சராச்சரங்களையும் மாயா நர்த்தயதே, மாயை தன் கைக்குள்ள வச்சுண்டு தன் வசத்தில் வைத்து கொண்டு டான்ஸ் ஆட வைக்கிறது. ब्रह्मादि स्तंभ पर्यन्तं सदैव असुर मानुषं
பஞ்சேந்திரிய சமாயுக்தம் மனஸ்தித்தானுவர்த்தனம். பஞ்ச இந்திரிய சமாயுக்தம், 5 இந்திரியங்கள். ஜென்ரலாக 5ன்னு சொல்லும்போது ஞானேந்திரியங்களை தான் குறிப்பிடுவோம். இந்த கர்மேந்திரியங்களை பற்றி நம்ம கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாம் கவுனம். ஸோ முக்கியமான இந்த பஞ்ச இந்திரியங்களான ஞானேந்திரியங்களோடு கூட மனசு, சித்தம், சித்த அனுவர்த்தனம். ஸோ இதெல்லாமே இந்த மனசை ஃபாலோ பண்ணும். மனசையும் சித்தங்கிறது வாசனைகள் இருக்கக்கூடியது சித்தமாக, அதெல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணும் இந்த பஞ்ச இந்திரியங்களும். பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம், பிரம்மா முதற்கொண்டு அந்த கிருமி லாஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்தம்பான்னு சொன்னால் ரொம்ப டைன்யூட்டு ஒரு கிருமி, அது வரையிலும் கூட ச தேவ அசுர மானுஷம், தேவர்களாக இருக்கட்டும், மனுஷர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், இப்படிய பஞ்ச இந்திரியங்களோடு கூடிய மனசோடு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மாயைக்குட்பட்டதுன்னு போன ஸ்லோகத்தோடு அன்வயம் பண்ணிக்கிறாங்க. பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்தம் ததேவ அசுரமானுஷம் பஞ்சேந்திரிய சமாயுக்தம் மனஹ சித்த அனுவர்த்தனம். குணாஹ தூ காரணம் ராஜன் சர்வேஷாம் சர்வதா த்ரயः காரியம் காரண சம்யுக்தம் பவதி இதி விநிச்சயः. ஹே ராஜன், ஜனமேஜயா, குணாஹாத்து காரணம், எல்லாம் காரணம் என்னென்னா குணங்கள் தான். ஸோ இந்த மாயைக்கு பின்னாடி அந்த குணங்கள்லேருந்து மாயைங்கிறது அந்த எல்லாமே அந்த மாயை குணம் எல்லாம் ஒரே இடம், எல்லாம் அந்த மூல பிரகிருதியிலேருந்து வரக்கூடியது. ஸோ அந்த குணம்தான் காரணமப்பா. சர்வேஷாம் சர்வதா த்ரயக குணாகா, இந்த த்ரயகங்கிறது முதல்ல எடுத்துக்கணும். 3 குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த 3 தான் எல்லாருக்கும் இந்த மாயையில் மோகப்படுறதுக்கெல்லாம் காரணமே இந்த 3 குணங்கள் தான். காரிய காரண சம்யுக்தம் பவதி இது விநிச்சயக. ஸோ அந்த காரியம் என்ன காரியம் பண்ணுறோமோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவோ எல்லாத்துக்குமே காரணம் மொத்தமாக ஆட்கொள்ளப்படுவது அந்த மாயை. அதை புரிஞ்சுக்கோ. பவதி இது நீ நிச்சயக, நிச்சயமாக 3 குணங்கள் தான் மாயைக்கு பின்னாடி ஆதாரத்தோடு காரண காரியங்களாக இயங்க வைக்கிறது. भिन्न भिन्न स्वभावाः ते गुणा माया समुद्भवः शान्तः घोरः तथा मूढः त्रयः तु विविधायतः. தே குணா மாயா சமுத்பவாக, மாயையிலிருந்து தோன்றிய அந்த 3 குணங்களுமே பின்ன பின்ன சுபாவாக, எல்லா 3 குணங்களுக்கும் ஒரே சுபாவம் கிடையாது. ஒன்னொன்றுக்கும் வித்தியாசமான சுபாவம் உண்டு. ஒன்று சாந்தமாக இருக்கும், அது என்னது சத்துவகுணம். ஸோ சத்துவகுணத்தோட சுபாவம் என்னதுன்னா சாந்தம். கோரக, அது என்னது ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன பண்ணலாம் பரபரன்னு காரியம் பண்ணுறதுக்கு தோணுது, அது ரஜோகுணம், அது கோரமாக இருக்கும். மூடகன்னு தமசு. தமசு வந்து நம்மளா இருக்கும், நித்திரை தூங்கலாமா, சோம்பேறித்தனமாக இருக்கலாமா, இப்படி தோண வைக்கும். இந்த 3 குணங்களோட சுபாவமே வேறுபட்டது. து விவிதாயதக, ஸோ வேறுபாடு உடையவை அந்த குணங்கள். भिन्न भिन्न स्वभावाः ते गुणा माया समुद्भवाः शान्तः घोरः तथा मूढः त्रयः तु विविधायतः. तत्समेतः पुमान् नित्यं विहीनः कथं भवेत् न भवत्येव संसारे रहितः तनुभिः पटः. तन्तुभिः पटः. करेक्ट. पुमान् नित्यं तत्समेतः, எந்த மனுஷனும் இந்த 3 குணங்களோடு தான் இருப்பான். ஸோ அது கூடிய அந்த முக்குணங்களோடு கூடியவன் தான் எந்த மனிதனுமே. தத்விஹீனக, அந்த குணம் இல்லாமல் இருந்தால் கதம்பவே எப்படி இருக்க முடியும்? ஸோ குணங்கள் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கன்னு சொல்லும்போது ஒரு குணம், இந்த முக்குணங்கள் இல்லாத ஒருத்தனுமே கிடையாது. தத்விஹீனக, அந்த குணம் இல்லாதவன் யாரும் கிடையாது. சம்சாரே ந பவதி ஏவ, இந்த உலகத்தில் இந்த மாதிரி குணங்கள் இல்லாமல் யாருமே உண்டாகவே முடியாது. குணங்கள் இல்லாமல் ஒருத்தன் கிரியேட் ஆகிட்டான்னு அந்த சரித்திரமே கிடையாது. தந்துபிகி பட்டக ரகிதக, அதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது நூல் இல்லாமல் துணி வருமா அப்படின்னு கேட்குறேன். தந்துன நூல், பட்டன துணி. ஸோ தந்துபிகி ரகிதக பட்டக. ஸோ நூல் இல்லாமல் துணி உண்டாக்க முடியுமா? அது மாதிரி குணங்கள் இல்லாமல் மனிதன் கிடையாது. तत्समेतः पुमान् नित्यं तद्विहीनः कथं भवेत् न भवति एव संसारे रहितः तन्तुभिः पटः. तथा गुणैः त्रिभिः हीनः न देहि इति विनिश्चयः.
विनिश्चयः देवदेह தேகக देवदेहः मनुष्यः वा तिरश्चः वानराधिप தேவதேகமா இருக்கட்டுமே. ஒருத்தன் தேவனா பிறந்தாலும் சரி, இல்லை மனுஷனா பிறந்திருக்கான், மனுஷ தேகத்தில் இருக்கான். திரஷ்டகன அனிமல், குறுக்கே வளரக்கூடியவையில் அனிமல்ஸ். ஸோ அனிமல் தேகத்திலோடு இருக்கலாம். நராதிபா ஹே ஜனமேஜயா ததா குணைஹி திரிபிகினக, எல்லாத்துக்கும் குணம் உண்டு. ஸோ அந்த குணமில்லாதவன் ந தேஹி இதி வினிஷயக, அப்படி ஒரு தேகம் இந்த உலகத்தில் இருக்குங்கிறது கிடையவே கிடையாது. ந இது வினிஷயக, நிச்சயமாக தெரிஞ்சுக்கோ. எந்த தேகத்தில் வேணா இருக்கட்டும், எல்லா தேகத்துக்குமே இந்த முக்குணங்கள் உண்டு. ததா குணைஹி த்ரிபிஹி ஹீனஹ ந தேஹ இதி வினிஷ்சயஹ தேஹி ந தேஹி இதி வினிஷ்சயஹ தேவ தேஹக மனுஷ்யः வா திரச்சக வா நராதிப குணைஹி விரஹிதः ந ஸ்யாத் மிருத்விஹீனः கட்டோ யதா பிரம்மா விஷ்ணுः ததா ருத்ரः त्रयश्च अमी गुण आश्रयाः. ஸோ மிருத்விஹீனக கடக யதா, மிருத்து மண் இல்லாமல் களிமண் இல்லாமல் குடம் பண்ண முடியுமா? ஸோ மிருத்விஹீனக கடன குடம். ஸோ மண் இல்லாத குடம் போல குணைஹி வீரஹிதக ந சியாத்து, அது மாதிரி குணம் இல்லாத எதுவுமே கிடையாது. குணங்களோட தான் எல்லா தேகமுமே வரும். பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரகா, எல்லாருக்கும் குணம் உண்டு. பிரம்மாவுக்கு உண்டு, விஷ்ணுக்கு உண்டு, ருத்ரனுக்கு உண்டு. திரயஷ்ச அமி குணாஸ்ரயாக, இந்த மும்மூர்த்திகளும் கூட, இந்த திரயக மும்மூர்த்திகளும் கூட குண ஆஸ்ரயாக, குணத்தையே ஆசிரியமாக கொண்டவர்கள். குணம் இல்லாமல் இருக்க முடியாது அவளும். பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரஹ த்ரயஷ்ச அமி குண ஆஸ்ரயாः. கதாசித் பிரீதியுக்தாः ते तथा अप्रीतियुताः पुनः तथा विषादयुक्ताः ते भवन्ति गुणयोगतः. ஸோ குணயோகத்தக, குணங்களுடைய சேர்க்கையினால சில பேர் என்ன பண்ணுவான், பிரீத்தியுக்தக கதாச்சித். சில சமயம் அவன் சத்துவ குணத்தோடு இருக்கான், எல்லாருக்கும் பிரீத்தியாக இருக்கும் இல்லையா? நல்ல குணத்தோடு இருக்கும்போது அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். கோபத்தை பட்டானா போயிட்டு வாப்பா, இவங்கிட்ட இந்த மனுஷன் நெருங்க முடியுமா, அவன் துர்வாசன்னு சொல்லிடுவான். அதனால கதாச்சித்து அந்த குணம் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது அவன் எல்லாருக்கும் பிரீத்தியோட ஆயிடுவன். யார் 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 அப்படி இருக்காளோ ததா அப்ரீதியுதாக புனக, அதே ஆள் சினிமாவில் பார்க்குறோம்ல, வடிவேலு காத்தால் நல்லவனாக இருப்பான், சாயந்தரம் ஆனவுடனே கெட்டவன் ஆகிடும். அது ஒரு தமாஷு. ஸோ அது மாதிரி அப்ரீதியுத்தாக சில சமயம் அவனே அதே ஆளே மீண்டும் அவன் பிடிக்காம ஆயிடுவான் எல்லாருக்குமே. ததா விஷாதயுக்தாக தே, சில சமயம் பார்த்தானா ஒரே தமஸில் இருந்து டிப்ரெஷனில் போயிட்டு இருப்பான், ஒரே டிப்ரெஸ்டாக இருப்பான். ஸோ விஷாதயுக்தாக, கவலையிலே மூழ்கி டிப்ரெஷனில் இருப்பான். பவந்தி, அது எதனால? எல்லாமே குணயோகத்தக. கதாசித் பிரீதியுக்தாः ते तदा अप्रीतियुताः पुनः तदा विषादयुक्ताः ते भवन्ति गुणयोगतः. ब्रह्मा कदाचित् सत्त्वस्थः तदा शान्तः समाधिमान् प्रीतियुक्तः भवेत् सर्वभूतेषु ஞானசம்யுதः. ஸோ பிரம்மா கூட அவர் இது ரஜோபாவம் உடையவர்னு சொன்னால் கூட அவர் சில சமயம் சத்துவ குணத்தை எடுத்துட்டு இருப்பார். அந்த சமயத்தில் பார்த்தானா சாந்தமாக இருப்பார், சமாதியில் இருப்பார். அப்படியே தேவியை பிரார்த்திச்சுட்டு தான் எங்கேருந்து வந்தோங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படியே சமாதி நிலையில் போய் உட்காந்துடுவார், சாந்தமாக இருப்பார். அப்போ நோ கிரியேஷன், சௌக்கியமாக இருப்பார் அவர். பிரீத்தி யுக்தகா, அப்போ அவரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், பிரீத்தியோடு இருப்பார். பவே சர்வபூதேஷு, எல்லா பூதங்கள்டையும் அன்பாக இருப்பார். அந்த சமயத்தில் ஞான சம்யுத்தகா, அப்போ ஞான வடிவனராக ஆயிடுவார். ஏன்னா சத்துவகுணம் வந்து பிரம்ம ஞானிகளுக்கு தான் உள்ளது. அப்படி ஞானத்தோடு கூடியவராக அந்த பிரம்மாவும் இருப்பார். பிரம்மா கதாசித் சத்வஸ்தஹ ததா சாந்தஹ சமாதிமான் பிரீதியுக்தஹ பவேத் சர்வபூதேஷு ஞான சம்யுதஹ. புனக சத்வவிஹீனஹ தூ ரஜோகுண சமாவ்ருதஹ ததா பவேத் கோரரூபஹ சர்வத்ர அப்ரீதி சம்யுதஹ. அதே பிரம்மா சத்துவவிஹீனக, சத்துவம் இல்லை, இப்போ சத்துவம் இல்லாத சமயத்தில்
ரஜோகுண சமாவர்த்தக ரஜோகுணத்தை எடுத்துட்டார். ரஜோகுணமே கோரம்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. ஸோ கோர ரூபக ததா பவேத். அப்போ அவரை பார்க்கறதுக்கே யாருக்கிட்டக்க போக மாட்டான். ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக உட்காந்து கிரியேஷன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ சர்வத்திர அப்ரீதி சம்யுதக. அப்போ யாருக்குமே அவரை ரொம்ப பிரீத்தியாக இருக்காது. அவர்கிட்ட போகிறதுக்கே எல்லோரும் பயப்படுவா. யாருமே அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிரீத்தி வராது. அப்ரீதி சம்யுதக, பிரீத்தி இல்லாமல் ஒரு கோபத்தோடு இருக்க மாதிரி தோணும் அவரை பார்த்தா. ஏன்னா ஹீ இஸ் டூ பிஸி இன் ஹீஸ் ஒர்க் இல்லையா. यदा तमो गुण आविष्टः बाहुल्येन भवेद्विधिः तदा विषाद सम्पन्नः मूढः भवति नान्यथा. அதே பிரம்மா தமோகுண சமாபிஷ்டக, தமோகுணத்தில் மூழ்கிட்டார்னா அதால் சூழப்பட்டார் என்றால் பாகுல்யேனன்னு பகுலம் நிறைய ஒரே தமோகுணம் ஜாஸ்தியாக போயிடுது அந்த டைமில். அப்போது பவேத் பவேத் விதிஹி விதின்னு பிரம்மா. ஸோ அப்படி தமோகுணத்தை ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருந்தாரானால் விஷாத சம்பன்னக, அவருக்கு செயலிழந்து போயிடுவார். அந்த சமயத்தில் கிரியேஷனும் பண்ண முடியாது அவரால். ஏன்னா தமோ குணத்தை எடுத்துட்டார். அப்போ எப்போ என்ன நினச்சிக்கலாம், நித்திரையில் போயிடுவார் இல்லையா. ஸோ டே டைம் ஒர்க்கு முடிஞ்சிடுது, பிரம்மா தூங்க போயிடுவார். ஸோ அதுவும் சாதாரண தூக்கமாக அவருக்கு சகஸ்திர சதுர்யுகம் இல்லை 1000 சதுர்யுகம் தூங்கிட்டு இருப்பார் அவர். ஸோ அப்படி விஷாத சம்பன்னக, அப்படியே ஒரு டிப்ரெஷனில் போய் வேலை பண்ண மாட்டார். மூடக பவதி நான்யதா. ஸோ செயலிழந்து ஒரு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படி ஆயிடுவார். राधे कृष्ण. यदा तमो गुण आविष्टः बाहुल्येन भवेद्विधिः तदा विषाद सम्पन्नः मूढः भवति न अन्यथा. माधवः अपि सदा सत्त्वसंश्रुतः सर्वथा भवेत्. यदा शान्तः प्रीतियुक्तः भवेत् ज्ञानसमन्वितः. அதே மாதிரி மாதவன் விஷ்ணு சத்துவத்தோடு கூட இருக்கும்போது, சத்துவத்தோடு கூட இருக்கும்போது சர்வதாபவித், எப்போவுமே சத்துவம் தான் அவருக்கு மெயின் குணம். ஆனால் எதா சாந்தகா பிரீதிதா, அந்த சமயத்தில் சாந்தமாக இருப்பார், எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக பிடிக்கிற மாதிரி இருப்பார். பவேத் ஞான சமன்விதகா, ஞானத்தோடு கூடியவராக சத்துவகுணத்தோடு அவர் இருப்பார். மாதவருக்கு இதே அப்ளிகபிள். स एव रज आदिक्यात् अप्रीति संयुतो भवेत् घोरश्च सर्वभूतेषु गुण अधीनः रमापतिः. அவரே ரஜ ஆதிக்கியாது, திடீர்னு அவருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு சொன்னால், அதிகமாகிடுத்தினால் அப்ரீதி சம்யுதக, அவர் பிடிக்காது. எல்லாருக்குமே ரஜோகுணம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் கோபமெல்லாம் அவருக்கு கோபமெல்லாம் அது ஒரு இது தானே, அந்த ரஜோகுணத்தோட சுபாவம் தானே. அதனால எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி ஆயிடுவார் அவர். கோரஷ்ட சர்வபூதேஷு. ஸோ அந்த டைமில் அவர்கிட்ட நெருங்க முடியாது. ஒரு நரசிம்ம அவதாரம் எடுத்துன்னு வந்துடுவார், என்னோட பக்தனை அடிக்கிறியான்ட்டு. அப்போ அவர்கிட்ட நெருங்க முடியுவேன். ஸோ கோரமாக இருப்பார். சர்வபூதேஷு குண அதீனக ரமாபதிக்கு, அவரும் குணத்துக்கு அதீனம் அடிமையாகத்தான் இருப்பார், ரமாபதியாகவே இருக்கட்டுமே அப்படிங்கிற. रुद्रः अपि सत्त्वसंयुक्तः प्रीतिमान् शान्तिमान् भवेत्. ரஜ உன்மீலிதக, சாரி நிமீலிதகான்னு மட்டும் இருக்கு, அதான் பார்த்தேன், இன்னே இல்லை. ரஜ இல்லை, ரஜோ நிமீலிதக, ரஜோ நிமீலிதகனே படிங்க, நீங்கள் அப்படியே படிங்க. ரஜோ நிமீலிதக. ஓகே. ரஜோ நிமீலிதக சோ அபி கோரஹ பிரீதி விவர்ஜிதஹ. ரஜோங்கிறது ரஜோங்கிறது ரஜகான்னு எடுத்துக்கணும். ரஜோ நிமீலிதக தான், அவ்வளோதான். அனிமீலிதகன்னு கிடையாது இது. ஸோ ருத்ரகா அப்படி போட்டு வச்சிருந்தேன், என்ன படிக்கிறதுன்னு கொஞ்சம். ஆமாம், ரஜோ நிமீலிதக தான். ஸோ ருத்ரகா அப்படி சத்துவ சமீதி. ருத்ரனும் எப்போது அவர் தமஸ்லேயே இருப்பாருங்கிறது கிடையாது, அவரும் சத்துவத்தோடு இருப்பார். தட்சிணாமூர்த்தி காலத்தில் பார்த்தா ருத்ரன் எப்படி இருக்கார், அப்படியே தட்சிணாமூர்த்தியாக அமைதியாக சத்துவத்தோடு இருக்கார் அவர். ஸோ சத்துவ சம்யுக்தக பிரீத்திமான், அப்போ பிரீதியாக இருப்பார், அவர்கிட்ட நெருங்கலாம். சாந்திமான் பவேத், ரொம்ப சாந்தியோடு இருப்பார். ரஜோ நிமீலிதக சோபி, அவரே ரஜஸ் மூடிடுத்து,
நிமீலனம் சொன்னா கண்ணை மூடுறதுக்கு நிமீலனம்னு பேர். நார்மலாக நிமீலனம்னா கண்ணை மூடுறதுக்கு நிமீலனம் சொல்லுவோம், மூடுறதுன்னு அர்த்தம். ஸோ ரஜோ நிமீலிதகன்னு ரஜஸ் மூடிடுத்து அவரை. அப்போ என்னாச்சு, ரஜோகுணத்தோடு கூடிட்டா. ரஜோகுணத்தோடு சேர்ந்த போது அவரும் கோரமாயிடுவார், அவரும் கோர சுபாவம் அடைஞ்சிடுவார். பிரீத்தி விவர்ஜிதக, அவர்கிட்ட யாரும் பிரீத்தியாக இருக்க முடியாது, அவருக்கும் மற்றவாழ்கிட்ட பிரீத்தி கிடையாமல் ஆயிடுவார். रुद्रः अपि सत्त्वसंयुक्तः प्रीतिमान् शान्तिमान् भवेत् रजो निमीलितः सो अपि घोरः प्रीतिविवर्जितः तमो गुणयुतः सो अपि मूढः विषादयुक् भवेत् एते यदि गुण अधीना ब्रह्म विष्णुहरादयः. தமோ குணயத்தக, அவரே தமோ குணத்தை எடுத்துட்டார்னா அந்த மோகத்தில் ஆழ்ந்துடுவார். மூட்டான மோகம்னு அர்த்தம், மோகத்தில் ஆழ்ந்துடுவார். விஷாத யுக்பவேத்து, ரொம்ப கவலையோடு இருப்பார். ஸோ அந்த அந்த ருத்ரனுக்கும் அது அவருக்கும் அந்த கவலை வந்துடும். ஏதே எதி குணாதீனாக, இப்படி இவா மும்மூர்த்திகளுமே குணத்துக்கு அடிமையாக இருந்தால் பிரம்மா விஷ்ணு ஹராதேகா, பிரம்மா விஷ்ணு ஹரன் என்ற மும்மூர்த்திகளுமே இவா கூட அந்த இதுக்கு அடிமையாக இருந்தால் தமோ குண யுதஹ சோ அபி மூடஹ விஷாதயுக் பவேத் ஏதே யதி குண அதீனா பிரம்ம விஷ்ணு ஹராதயः. सूर्यवंश उद्भवाः तद्वत् सोमवंशभवा अपि मन्वादयश्च ये प्रोक्ताः चतुर्दश युगे युगे. ஸோ இவா மட்டும் இல்லை, இவா அதே மாதிரி சூரிய வம்சத்தில் வந்தவர்கள். ஸோ சூரிய குலத்தில் இஷ்வாகு குலத்தில் வந்தவர்கள். தத்வத் சோம வம்ச பவாகா, சந்திர வம்சத்தில் பிறந்தவர்கள். அப்படி அவர்களும் மனு வந்து பிரம்மாவோட சிருஷ்டிச்சு ஏகப்பட்ட 14 மனுக்கள் ஆள்றாள் ஒரு நாளைக்கும். ஸோ அந்த மனுக்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்கோம், சதுர்தச மனு, 14 மனுக்கள். ஒரு பிரம்மாவோட ஒரு நாளைக்கு வேலை செய்யக்கூடியவா 14 மனுக்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த மனுக்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்கோம், யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலையும் எல்லாருக்குமே இந்த மோகம் எல்லாம் உண்டு, குணங்கள் உண்டுன்னு சொல்றாரு. இப்போ சூரிய வம்சஹ உத்பவஹ தத்வத் சோமவம்ச பவா அபி மன்வாதயஹ யே ப்ரோக்தாஹ சதுர்தச யுகே யுகே. अन्येषां चैव का वार्ता संसारे अस्मिन् नृपोत्तम माया अधीनं जगत् सर्वं स देवासुरमानुषम्. அப்போ இவாளுக்கே இந்த நிலைமை என்னால் மற்றவளுக்கு என்னத்து சொல்றது, கா வார்த்தா, வாட் நியூஸ், அவளை பற்றி பேசுறதுக்கே இல்லை. இவாள் இப்போ ஏற்பட்ட உயர்ந்தவர்களுக்கே உண்டு. சம்சாரே அஸ்மின், இந்த உலகத்தில் ஏற்பட்ட மற்ற ஜந்துக்களை பற்றி பேசவே வேண்டாம். நிருபோத்தம கே ஜனமேஜயா, மாயாதீனம் ஜெகத் சர்வம், உலகம் முழுவதும் மாயைக்கு அடிமை. ச தேவ அசுர மானுஷம், தேவர் அசுரர் மனுஷர்கள் எல்லாருமே அடிமைகள். அன்யேஷாம் சைவ கா வார்த்தா संसारे अस्मिन् नृपोत्तम माया अधीनं जगत् सर्वं सदेव असुरमानुषम्. तस्मात् राजन्न कर्तव्यः सन्देहः अत्र कदाचन देहि मायापराधीनः चेष्टते तद्वशानुगाः. ராஜன் ஜனமேஜயா, தஸ்மாத் ஆகவே ந கர்த்தவிய சந்தேகமே படாது. எல்லாருக்கும் மாயை உண்டு, புரிஞ்சுக்கோ. கதாச்சன ஒரு நேரம் சந்தேகப்படாது. தேகினே அது தேகத்தை உடையவர்கள் எல்லாருமே மாயா பராதீனக, மாயைக்கு அடிமைகள். பராதீனம்னு தன்வசம் கிடையாது, பர அதீனம், அந்த மாயைங்கிற பிற சக்திக்கு அடிமையானவர்கள். சேஷ்டதே தத் வசானுகாக, அவா நடக்கிறது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த மாயைக்கு உட்பட்டு தான் பண்ணுவார்கள். அந்த மாயை ஆட்டுவிக்கிற மாதிரி தான் அவெல்லாம் அணுகான்னு ஃபாலோ த மாயா. தஸ்மாத் ராஜன்ன கர்த்தவ்யः சந்தேகः அத்ர கதாச்சன தேஹி மாயா பராதீனः சேஷ்டதே தத் வசானுகாக. सा च माया परे तत्त्वे संविद्रूपे अपि सर्वदा तत् अधीना प्रेरिता च तेन जीवेषु सर्वदा. सा च माया, அந்த மாயை பரே தத்துவே சம்பித் ரூபே சர்வதா, அதாவது சம்பித் ரூபமாக இருக்கக்கூடியது யாரு, ஞானம். சம்பித்தில் ஞானம், பூர்ண ஞானி, ஞானம் ஞானின்னு கூட சொல்லக்கூடாது பகவானை. ஸோ சம்பித் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமமான தத்துவமானது புருஷனோட சேர்ந்து சர்வதா தததீனா. ஸோ அந்த தத்துவத்துக்கு அவள் அடிமை, அந்த மாயா அந்த புருஷனுக்கு தத் அதீனா, அவருக்கு அடிமையாக. தேன பிரேரிதா, அந்த பகவானால் தூண்டப்பட்டு ஜீவேஷு சர்வதா எல்லா மக்களிடமும் ஆல்வேஸ் தன்னுடைய பலத்தை காட்டுறான்.
ஸோ அவள் வந்து அந்த பரமமான தத்துவமானது பகவான் சம்மித் ரூபமான அந்த பகவானிடத்தில் எப்பொழுதுமே அவரால் தூண்டப்பட்டு தான் இந்த காரியத்தெல்லாம் அவ செய்யறான். साचा माया परा तत्वे संविद्रूपे अपि सर्वदा तत् अधीना प्रेरिता च तेन जीवेषु सर्वदा. அடுத்த 4 லைன். ततः ततः माया विशिष्टां तां संविदं परमेश्वरीं मायेश्वरीं भगवतीं सच्चित् आनन्दरूपिणीं ध्यायेत् तथा आराधयेत् च प्रणमेच्छ जपेत् अपि तेन सा दया भूत्वा मोचयति एव देहिनम्. மாயா விசிஷ்டாம் தாம், அதாவது மாயையில் வைசிஷ்டியமாக இருக்கா அவள், சிறந்ததாக அவள் இருக்கா, அவளுடைய சக்தி அப்படி இருக்கு. தாம் சம்பிதம் பரமேஸ்வரீம், ஸோ பகவானுடைய அந்த பவர் அவள் இருக்கா, அதனால சம்பிதம்னா அவளும் எல்லாமே அறிந்தவள், சர்வஜ்ஞியாக இருக்கா அவள். ஸோ சம்பிதம் ஞானமே சொரூபமாக அந்த மாயை விசிஷ்டமான மாயை வேறு யாரும் இல்லை, அவள் பரமேஸ்வரியாக நம்ம பார்க்குறோம். மாயேஸ்வரி மாயைக்கு தலைவி, பகவதி சச்சிதானந்த ரூபிணியும், அவளும் சத்து சித்து ஆனந்தம், புருஷனோடு இருக்கிறதுனால புருஷனோட பவர்னு சொல்லும்போது அவளும் சச்சிதானந்த ரூபமாக தான் இருக்கா அவள். ஸோ தியாயேத், அவளை தியானிச்சுட்டே இருக்கணும்ப்பா. ததா ஆராதேத், அவளை ஆராதிக்கணும், அந்த மாயை நம்ம ஆராதிக்கணும், கொண்டாடணும். பிரணமேத், நமஸ்காரம் பண்ணு. ஜபேத், அவளை ஜபிக்கணும். தேன, அப்படிலாம் பண்ணும்போது அந்த ஜபத்தாலும் அந்த நமஸ்காரத்தினாலும் அவள் தயா, அவள் தயையாக ஆயிடுவாள், நம்மக்கிட்ட ரொம்ப இரக்கம் காட்ட ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா அவளை நம்ம கும்பிடுறோம், வணங்குறோம், அந்த எல்லா சகலமும் அவளே நினச்சி அவளை அடிமை நம்ம அவளை நமஸ்காரம் பண்ணுறோம். அதனால தேகினம் ஏவ மோச்சயதி, அவள் நம்மளை இந்த சம்சார பந்தத்திலேருந்து இந்த மாயையிலேருந்து அவளே விடுவிச்சுடுவள். நம்ம அவளை கும்பிட்டா வரும், அவளை கும்பிட்டா நம்மளை அந்த மோகத்திலேருந்து அவளே நீக்கிடுவள். ततः माया विशिष्टां तां संविदं परमेश्वरीं मायेश्वरीं भगवतीं सच्चिदानन्दरूपिणीं ध्यायेत् तदा आराधयेत् च प्रणमेत् च जपेत् अपि तेन सा दया भूत्वा मोचयति एव देहिनम्. another 10-15 minutes முடிச்சிடலாம்ப்பா. மேம் நீங்க யாரும் படிங்க மேம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேம். ஓகே நான் படிக்கிறேன். स्वमायां संहरति एव स्वानुभूतिप्रदानतः भुवनं खलु माया स्यात् ईश्वरी तस्य नायिका. स्वानुभूति பிரதானத்தக, அதாவது ஸ்வ அனுபூதி, தன்னுடைய அனுபவம் ஸ்வ அனுபூதியிலேயே இருக்கக்கூடியது. பிரதானத்தக, அதை கொடுக்கக்கூடியவள், பிரதானம், ஷீ கிவ்ஸ், நம்மளுக்கு அந்த அனுபூதியை கொடுப்பாள் தேவியாகப்பட்டவள். அவள் மாயாம் சம்ஹர்த்தி ஏவ, அவளே தன்னுடைய மாயையை இழுத்துடுவள், சம்ஹாரம் பண்ணிடுவள். நமக்கு மாயை கொடுக்கக்கூடிய அவளே தன்னை நமக்கு அனுபூதியை கொடுத்து தன்னுடைய மாயையை அவளே தனக்குள்ளே இழுத்துடுவள். சம்ஹரதி புவனம் கலு மாயா சாத்து, இந்த உலகமே மாயை தான்ப்பா. ஈஸ்வரி தஸ்ய நாயிகா, ஸோ அந்த மாயைக்கெல்லாம் ஈஸ்வரி ஆகப்பட்ட அந்த அம்பாள், அந்த பராசக்தி, அதுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள். உலகமே மாயை, அதுக்கு அதீஸ்வரி யாருன்னா அந்த மாயாதேவி சக்தி. भुवनेशी ततः प्रोक्ता देवी त्रैलोक्य सुंदरी तद्रूपे यदि सक्तं स्यात् चित्तं भूमिपते सदा मायया किं भवेत् तत्र सदसत् भूतया नृप. ஸோ தேவி திரைலோக்கிய சுந்தரி, 3 லோகங்களுக்குமே சுந்தரியாக இருக்கக்கூடிய அந்த தேவி, புவனத்துக்கெல்லாம் ஈஷி சக்தி, சர்வசக்தி, புவனத்தையெல்லாம் ஆட்கொண்டு அப்படி நடத்தக்கூடியவள். ததப்ரோக்தா என்று அந்த மாயேஸ்வரியை சொல்கிறோம், இந்த ஆதிபராசக்தி அப்படி தான் சொல்கிறோம். மாயா ஈஷிய திரைலோக்கிய சுந்தரிய புவனத்துக்கெல்லாம் தலைவின்னு நம்ம சொல்கிறோம். தத்ரூபே எதி சக்தம் சாத், அவளையே பிரார்த்தனை பண்ணிக்கும், மாயையை விளக்கிறதுக்கு மாயா தேவியே நீ பிரார்த்தனை பண்ணிக்கோன்ட்டார் அவர். ஸோ அந்த ரூபத்தையே, அந்த மாயா ரூபத்தையே நீ உனக்கு ஆசக்தி, சக்தம்னா ஆசக்தி, ஈடுபாடு, அவள்கிட்டயே ஈடுபாடு இருந்தால் சித்தம் சதா மாயையா கிம்பவேத்து. அப்போ பூமிபத்தேன்னு கூப்பிட்றார். பூமிபத்தேன்னு பூமிக்கு ராஜாவான ஜனமேஜயா, உன்னுடைய மனசு மாயையா கிம்பவேத்து, அந்த மாயையினால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மாயையோட தலைவியே நீ அடக்கலை மூந்துட்டாய். ஸோ அதனால ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாயினால். சதசத் பூத்தையான்றப்ப சத்தும் அசத்தும் ஆன மாயை.
ஸோ அவளே சத்தாக இருந்து உன்னுடைய மாயை நீக்க வல்லவள், அவளே அசத்தாக உனக்கு மாயையை கொடுக்கக்கூடியவள். அந்த ஈஸ்வரியை நீ துதிச்சால் மாயையினால உனக்கு ஒன்றுமே ஆப்போறது இல்லைன்னு விட்டான். भुवनेशी ततः प्रोक्ता देवी त्रैलोक्य सुंदरी तद्रूपे यदि कत्तस्यात् चित्तं भूमिपते सदा मायया किं भवेत् तत्र सदसद्भूतया नृप तस्मात् माया निरासार्थं न अन्यत् वै देवता अन्तरं समर्थं तु विना देवी सच्चिदानन्दरूपिणी तमो राशिं नाशयितुं शक्तं नैव तमो भवेत् किन्तु भानुप्रभा चन्द्रविद्युत् वह्निप्रभा आदयः. तस्मात् माया निरसनं பண்ணுறதுன்னா தூக்கி எறியறதுன்னு அர்த்தம். ஸோ நிராசார்த்தம், அந்த மாயை தூக்கி எறியணும்னு நினச்சியானா தேவதா அந்தரம் நான் அந்நியத்துவை, வேற ஒரு தேவரெல்லாம் வேண்டிக்கவே விடாது. நான் வந்து முருகனை வேண்டிக்கிறேன் கிருஷ்ணன் வேண்டிக்கிறேன்னா ஒன்றும் நடக்காது. மாயா தேவிகிட்டே சரண்டர் ஆகிடணும், அப்போ தான் மாயை நீக்கி உள்ளவள். அதனால வேற தேவதா அந்தரம் தேவதா அந்தரம்னு வேற தேவர்கள், வேற எந்த தேவர்களையும் நீ தேடவே வேண்டியதில்லை அந்த மாயை நீக்கிறதுக்கு. தேவியும் வினா, தேவியை அடைக்கலம் புகாமல் ந சமர்த்தம், அவளாம் சாமர்த்தியம் கிடையாது. அந்த தேவதா அந்தரம் வேற தேவதர்கள் எல்லாமே சாமர்த்தியம் கிடையாது அவளுக்கு. அதனால தேவியும் சச்சிதானந்த ரூபிணியும், ஸோ அந்த சச்சிதானந்த ரூபியான தேவியை தவிர வேற யாருக்கும் அந்த சாமர்த்தியம் கிடையாது மாயை நீக்கிறதுக்கு. ஸோ சக்த தமக நைவ சக்தம், அதாவது அந்த தமசு, அந்த அஜ்ஞானம், அந்த இருள், அந்த மாயை, அதை நீக்கிறதுக்கு அந்த சக்தி தமோராசிம் நாசயத்தும் பவேத்து. தமோராசின்னு ஒரே அஜ்ஞானம், உள்ளுக்குள்ள இருள், அந்த இருளை நோக்கிறதுக்கு சக்தி வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையவே கிடையாது. கிந்து ஆனால் பானு பிரபா சந்திர, அதாவது ஒளிகள்லாம் இருக்குது நிறைய, ஒளியோடு கூடிய ஐட்டம்களை லிஸ்ட் பண்ணுறாருங்க. பானு சூரியன், பானுபிரபா சூரிய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அப்புறம் வித்யுத்து மின்னல், அப்புறம் வன்னி அக்னி, இதெல்லாமே இருளை நீக்கும்னு சொல்லலாம். நீ சூரிய ஒளி இருந்தான்னா நம்மளுடைய இருள் போகாதா? இருள் போகிறதுக்கு சூரியன் போகாதா? அப்படின்னு எல்லாத்தையும் நீ அதனால நான் சூரியனை பிரார்த்திக்கிறேன், சூரியன் என்னோட அஜ்ஞானத்தை நீக்கட்டும். இப்போ சூரிய சதகம் படிக்கிறோம், அப்படி தான் படிக்கிறோம். சூரியனை கும்பிடு, உன்னுடைய உள்ள போதை உனக்கு விழிப்பையும் தருவார், உள்ளேயும் போதத்தை தருவார்னு படிக்கிறோம். ஸோ அந்த மற்ற தெய்வங்கள் எல்லாம் பண்ணுவான்னு சொன்னா, கிந்து பட் ஆனால் சொன்னா तस्मात् माया निरासार्थं न अन्यत् वै देवता अन्तरं समर्थत्तु विना देवीं सच्चिदानन्दरूपिणीं तमो राशिं नाशयितुं शक्तं न एव तमः भवेत् किन्तु भानुप्रभा चन्द्र विद्युद्वह्निप्रभा आदयः. இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைனா அன்வயம் பண்ணிக்கணும். அதாவது இந்த இவாளெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இவாளு நம்மளுடைய அஜ்ஞானத்தை நீக்குவான்னு நினைச்சிட்டானா நான் தமோ ராசிம் நாசயிதும் ந சக்தக, அந்த முந்தி லைனை அப்புறம் எடுத்துக்கணும். அதை அவளாலையும் முடியாது அப்படின்னு சொல்றார். तस्मात् मायेश्वरीं अम्बां स्वप्रकाशां तु संविदम् आराधयेत् अतिप्रीत्या मायागुणनिवृत्तये इति सम्यक् मया आख्यातं वृत्रासुरवधादिकम्. ஆகவே மாயேஸ்வரி, மாயைக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய அம்பாள் அந்த பகவதி ஸ்வப்பிரகாஷம், தானே பிரகாசத்தை கொடுக்கணும். அவள் தான் ஸ்வப்பிரகாசம். இந்த பானுலாம் அவளோட பிரகாசத்தை வாங்கி ஒளி கொடுக்குறது. சூரியனோட ஒளி தானே ஒளி கொடுக்காது, அந்த அம்பாளோட பிரகாசத்தை வாங்கி அதை ஒளி கொடுக்குறது. அதனால அந்த மற்ற எல்லாம் தானே ஒளி கொடுக்க முடியாது. ஸ்வப்பிரகாஷம் தானே ஒளி கொடுக்கக்கூடிய தேவி, சம்பிதம் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவி, அந்த மாய ஈஸ்வரி ஆராதையே, அவளை ஆராதியுங்கள். அதிப்பிரீத்தியா, பிரீத்தியோடு பண்ணுப்பா. மாயா குண நிவர்த்தியே, மாயா குணங்கள் போனோம், இந்த குணத்தால் ஏற்படக்கூடிய மோகத்திலேருந்து நான் வெளிவரணும்னு சொன்னால் அம்பாளை தான் பிரார்த்திக்கணும். இது சமயக்க மயா ஆக்கியாத்தம், உனக்கு எல்லாம் சொல்லிட்டேப்பா. வியாசர் சொல்கிறார் ஜனமேஜனை பார்த்து, நீ மாயை எப்படி நீக்கணும், மாயை என்ன பண்ணும்னு எல்லாம் கேட்டால் எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ விருத்ராசுரவதாதிகம், விருத்ரன் என்ற அசுரன் அவன் மாயையில் மூழ்கி அப்புறம் கடைசியில் இந்திரன் வந்து அவனை எப்படி கொண்டான், அந்த கதையெல்லாம் எல்லாமே அவன் அந்த போர் நடக்கிற இடத்துல கூட பகவானை பிரார்த்திக்கிறான். ஸோ அந்த மாயையை நீக்கிறதுக்குள்ள சாமர்த்தியம் அவனுக்கு விருத்திரன் கூட இருந்திருக்கு. ஸோ அந்த வதம், அவனுடைய வதம் எப்படி நிகழ்ந்து, இந்த கதையெல்லாமே நான் உனக்கு சொல்லிட்டேன். तस्मात् मायेश्वरीम् अम्बां स्वप्रकाशां तु संविदम् आराधयेत् प्रीत्या मायागुणनिवृत्तये
आराधयेत् अतिप्रीत्य मायागुणनिवृत्तये इति सम्यक् मया आख्यातं वृत्रासुरवधादिकम्। यत् पृष्टं राजशार्दूल किम् अन्यत् श्रोतुम् इच्छसि पूर्वार्धो अयं पुराणस्य कथितः तव सुव्रतன व्रतத்தோடு கூடியவனே ஜனமேஜயா. எத் பிருஷ்டம் நீ கேட்டது மாயை பற்றி கேட்டாய். என்னுடைய அப்பாவுக்கு சொர்க்கம் கிடைக்கணும், மாயாதேவியை கும்பிடுனாய். மாயாதேவி எப்படி கும்பிடுறது, அவளை மாயை எப்படி நீக்கிறது எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன் நான். ராஜா சார்தூல ராஜ புலியே கிம் அந்நியத் சோதனை உனக்கு வேற என்ன தெரியணும் இப்போ கேட்குறார். கிம் அந்நியத்து வேற என்ன தெரியணும் அப்படின்னு இன்னொரு புத்தகம் எழுத போகிறார். ஸோ இது வரைக்கும் அரை பாகம் சொல்லிட்டேன் பாட்டேன். பூர்வ அர்த்தக 6 சாப்டர், மொத்தம் 12 அத்தியாயம். அதில் 6 அத்தியாயம் உனக்கு சொல்லிட்டேன். புராணசிய கத்தித்தக நான் எழுதின தேவி பாகவத புராணத்தில் 6 அத்தியாயத்தை சொல்லி முடிச்சுட்டேன். நம்மளும் 6 அத்தியாயத்தை முடிக்கிறோம். यत्र देव्याः तु महिमा विस्तरेण उपपादितः एतद् रहस्यं श्रीमातुः न देयं यस्य कस्यचित्. ஸோ விஸ்தரேன உபபாதித்தக விஸ்தாரமாக உனக்கு நாலேஜ் கொடுத்துருக்கேன். தேவியை பற்றி உள்ள நாலேஜ் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதை அடைந்து விட்டாய். உபபாதித்தக நீ அடைந்து விட்டாய் அந்த ஞானத்தை. எத்தனை தேவியாக மகிமா தேவியோட மகிமையெல்லாம் ஃபுல்லாக உனக்கு சொல்லியிருக்கேன். இந்த மகிமை இது ரகசியம். இது ஜஸ்ட் லைக் தட் எல்லாட்டையும் சொல்லக்கூடாது. ஸ்ரீமாத்துகு ஸ்ரீமாதா என்று சொல்லக்கூடிய அந்த தேவியோட ரகசியமானது இந்த விஸ்தாரமாக சொல்லப்பட்டதை தேயம் ந தேயம் எஸ்ய கசி வரவன் போகிறவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு. வரவும் போகிறவனுக்கெல்லாம் அந்த கீதையிலே அப்படி தான் எல்லாமே உயர்ந்த ரகசியமான இந்த அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்குறவாளுக்கு தான் சொல்லணும். ஏனோ தானோன்னு கேட்குறவாளுக்கோ வரப்போகிறவாளுக்களோ எஸ்ய கசிச்சித்து யார் யாருக்கோ நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் வியாசர். यत्र देव्याः तु महिमा विस्तरेण उपपादितः एतद् रहस्यं श्रीमातुः न देयं यस्य कस्यचित् देयं भक्ताय शान्ताय देवी भक्तिरताय च शिष्याय ज्येष्ठपुत्राय गुरुभक्तियुताय च. ஸோ யாருக்கு கொடுக்கணும்? பக்தியுடையவனுக்கு, சாந்தமாக இருக்கக்கூடியவனுக்கு, தேவி பக்தி ரதாய தேவி பக்தி நிறைய இருக்கணும். தேவிகிட்ட ரொம்ப பக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட ஈடுபாடு உடையவனுக்கு, சிஷ்யனுக்கு ஒரு குருவாக இருந்து கொண்டு சிஷ்யன் கேட்குறான். அப்போ நீ ஜனமேஜயன் கேட்டான் அதனால சொன்னார். அப்படி சிஷ்யனாக இருக்கக்கூடியவனுக்கு, ஜேஷ்டபுத்திராய பெரிய பிள்ளைக்கு சொன்னா பாரு ஆட்டோமேட்டிக்காக அது வழி வழியாக போயிடும். ஸோ மூத்த புத்திரனுக்கு குருபக்தி யுதாயா அந்த மூத்த புத்திரன் குருபக்தி இல்லைன்னா அவனுக்கு சொல்லப்படாது. ஸோ குருபக்தியோடு கூடி இருக்கக்கூடிய ஜேஷ்ட புத்திரனாக இருந்தால் அவனுக்கு இப்படி இவர்களுக்கெல்லாம் நீ சொல்லலாம் இந்த தேவி பாகவதத்தை. தேயம் भक्ताय शान्ताय देवी भक्तिरताय च शिष्याय ज्येष्ठपुत्राय गुरुभक्तियुताय च. इदम् अखिलकथानां सारभूतं पुराणं निखिलनिगमतुल्यं सप्रमाण अनुविद्धं पठति परमभावात् यः शृणोति इह भक्त्या स भवति धनवान् वै ज्ञानवान् मानवो मे अत्र. ओके, இது அகில கதானாம் சாரபூதம் எல்லா கதைகளோட சாரம், வேதத்தோட சாரம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புராணம் இந்த தேவி பாகவதம். நிகில நிகம துல்லியம் வேதத்தை மாதிரி உள்ளது. இது வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டனா கூட வேதத்தோட சாரத்தை கொடுத்துருக்கு. அப்படி வேதம் போலேயே துல்லியம் அதுக்கு ஈக்குவலானது. ச பிரமாண அனுவித்தம் பிரமாணங்களோட ப்ரூஃபோடு யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சது, தேவினால் அவளுக்கு எப்படி ஒரு ஞானம் கிடைச்சது, அப்படி பிரமாணத்தோடு அனுவித்தம் கூடியதாக இதை யார் படிக்கிறார்களோ பரம பாவாத்தியக படதி நல்ல பக்தியோடு, பாவனை இங்கே பக்தி, பக்தியோடு யார் இதை படிக்கிறார்களோ, ஸ்ருணோதீக பக்தியா பக்தியோடு யார் இதை கேட்குறாளோ அவன் எப்படி ஆவான்? தனவான் வைபவதி நல்ல ஐஸ்வர்யத்தோடு தனவானாக அவன் ஆவான். ஞானவான் ஞானத்தோடு கூடவனாக ஆவான். மாணவக அத்திர ஒரு மனிதனாக பிறந்தவன் இதனால் ஞானத்தை அடைவான், தனவானாகவும் ஆவான். ஸோ அப்போ இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் வேண்டியதெல்லாம் அடைவான்னு சொல்கிறாங்க. இதம் அகில கதானாம் சாரபூதம் புராணம் நிகில நிகமதுல்யம் சப்ரமாண அனுவித்தம் படதி பரமபாவ அத்யஹ ஸ்ருணோதீஹ பக்த்யா ச பவதி தனவான் வை ஞானவான் மானவோ அத்ர. இது ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே 18 சாஹஸ்ர்யாம் சம்ஹிதாயாம்
षष्ठस्कन्धः समाप्तः।